ஓகே. ஸோ இது வந்து நேத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. மறுபடியும் அதேதான். அதாவது அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, அந்த 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியம். அத மனசுல ஞாபகம் வச்சுங்க. இது எந்த ஒரு சிச்சுவேஷன் ஓகே. மியூட் பண்ணிடுங்க. கேக்குதுங்களா? ஓகே, ரைட், வெரி குட். ஸோ நீங்க பேசும்போது மட்டும் நீங்க மைக் சரிங்க. நான் வந்து எல்லாருக்குமே மியூட் ஆல் போட்டுறேன். நீங்க ஏதாவது என்ன கேட்கணும் அப்படின்னா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, நான் மியூட் பண்றேன். ஏன்னா டிஸ்டர்பன்ஸ் ஆகுறதுனால இப்ப எல்லாருக்குமே நான் மியூட் பண்ணிட்டேன். நீங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னா கீழே ஹேண்ட் ரைஸ் சிம்பிள் இருக்கு பாருங்க. இந்த சிம்பிளை நீங்க கிளிக் பண்ணா ஹேண்ட் ரைஸ் வரும். அப்போ நான் உங்களை வந்து அன்மியூட் பண்றேன். அப்போ நீங்க பேசலாம். ஸோ ஜென்ரலா மறுபடியும் நேத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது 4 விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஒண்ணு வந்து நம்மளுடைய மூடு எப்படி இருக்கு, அதான் கிட்டத்தட்ட நம்மளுடைய மூடு எப்படி இருக்கு, நம்ம மூடு வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அதுதான் வந்து அவேர்னஸ்ல வந்து நான் கோவமா இருக்கேன்னா, இல்ல கோவம் நடந்துட்டு இருக்கா, இல்ல கோவம் எனக்கு வரப்போகுதா அப்படின்றது எக்ஸாம்பிள் நேற்று நான் சொன்ன அவேர்னஸை பத்தி. அத மாதிரி எந்த ஒரு மைண்ட் செட் உங்களுடைய மூடு எப்படி இருக்கு அப்படின்றது, இதுதான் நான் ஏற்கனவே சொன்னது. புத்தர் சொன்ன மாதிரி உங்களை நீங்கள் பார்வையாளராக பாருங்கள். அப்படி பார்வையாளரா பார்க்கும்போது பாசிட்டிவா இருக்கும்போது ஓகே, ஒன்றும் அது வந்து ஓகே. அதே வந்து ஒரு நெகட்டிவா இருக்கும் பட்சத்தில் இமிடியேட்டா உங்களை என்ன பண்ணணும், உங்களோட மைண்ட் செட்டை மாத்தணும். நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவா மாறணும். எப்போ பாசிட்டிவா மாத்த முடியும்? நீங்க உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருந்தாதான். பட் அவேர்னஸே இல்லை அப்படின்னும் போது நம்ம அந்த டைம்ல நம்பதும் கரெக்ட் ஆகுற மாதிரி நம்ம நினைச்சிட்டு போவோம். அப்ப என்ன எப்போ நம்மளோட அவேர்னஸ் இல்லாம போகும்போது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அப்போ ஒண்ணு ஃபர்ஸ்ட் நம்மளுடைய செல்ஃப் அவேர்னஸ். அப்போ அந்த எமோஷனல் அவேர்னஸ் என்னன்றதை பார்க்கணும், நம்மளுடைய செல்ஃப் இமேஜ் பார்க்கணும், நம்மளுடைய எக்ஸ்பிரஸ் நம்ம என்ன சொல்றோன்றது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி நம்ம வந்து எமோஷனை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றது மேனேஜ் பண்றது. அப்போ எப்படின்னாக்கா ரெசிலியன்ஸ் அப்படின்றது ஏற்கனவே சொன்னேன். ரெசிலியன்ஸ்ன்றது எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் என்ன எதிர்ப்பு வந்தாலும் அதுல இருந்து கீழே விழுந்துடாம சட்டுன்னு எழுந்துக்கிறது அப்படின்றது தான். அது அதே அது வந்து உங்களை செல்ஃப் அவேர்னஸ்க்கு அப்புறமா செல்ஃப் மேனேஜ்மெண்ட். அடுத்தது வந்து எதிர்க்க இருக்கிற எதிராளி, அது ஃபேமிலியில இருக்கலாம், இல்ல பிசினஸ்ல இருக்கலாம், இல்ல சொசைட்டி இருக்கலாம். அடுத்தவங்க கிட்ட கான்வர்சேஷன் பழகும்போது பேசும்போது அவங்க வார்த்தைகளை நீங்க கவனிச்சு அப்போ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு செல்ஃப் சோசியல் அவேர்னஸ், அது எம்பதி. அதாவது அவங்க சொல்றாங்கன்னா அவங்க எந்த சூழ்நிலை அவங்க சொல்றாங்க, ஏன் அவங்க சொல்றாங்க, அவங்க பொசிஷன் நம்மளோட தான் எப்படி ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு எப்பவுமே நீ வந்து ஒரு எம்பத்தட்டிக்கா நீங்க இருந்தீங்கன்னா அப்ப என்ன ஆகுன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா இருக்கிறது நம்ம கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும், லிசனிங் வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு அது மூலமா சொன்னது. இங்க பாருங்க, இங்க ஒரு டயக்ராம் போட்டுருங்க பாருங்க. எமோஷன்ஸ் ஆர் எனர்ஜி. நேத்து சொன்ன எல்லாமே எனர்ஜி தான், எனர்ஜி தான் எல்லாமே. இந்த எமோஷன் கூட என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு எனர்ஜி. எனர்ஜி cannot பி டிஸ்ட்ராய்டு. நம்ம எனர்ஜியை நம்ம டெலிவ் பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஏன்னா எனர்ஜியை அழிக்கவோ ஆக்கவோ முடியாது, ஆனா மாற்ற முடியும். இதுதான் எனர்ஜி cannot பி டிஸ்ட்ராய்டு, ஒன்லி கன்வெர்டட் ஃப்ரம் ஒன் ஃபார்ம் இன்டு அனதர் ஃபார்ம். எனர்ஜி இஸ் நைதர் டிஸ்ட்ராய்டு நார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ டெலிட்டட். அப்போ என்ன பண்ணலாம், நீங்க அந்த டிஸ்ட்ராய் பண்ணும்போது அது ஒரு எனர்ஜில இருந்து இன்னொரு எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தண்ணி இருக்கு, அந்த தண்ணியை நீங்க கொதிக்க வைக்கும் போது நீராவியா இன்னொரு எனர்ஜியா மாறுது. அதே நீராவியை மறுபடியும் தண்ணியாவும் மாத்தலாம். அப்போ எனர்ஜி நம்ம நைதர் டெலிட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு. அப்போ அந்த எனர்ஜி நைதர் கிரியேட்டட் நாட் டிஸ்ட்ராய்டு அப்படின்றதான் சொல்லுவாங்க எல்லாமே. அதை அழிக்கவும் முடியாது, ஆக்கவும் முடியாது. ஏற்கனவே இருக்கிற எனர்ஜியை ஒரு எனர்ஜி இன்னொரு எனர்ஜி ஃபார்முக்கு மாற்ற முடியும். அப்போ when emotions cause stress, அதனுடைய எமோஷன் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணா, இட் இஸ் த எனர்ஜி ஆஸ்கிங் யூ டு வைப்ரேட் ஹையர் ஃப்ரீக்வன்சி. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹையர் ஃப்ரீக்வன்சின்னும் போது நீங்க பாசிட்டிவா, நீங்க ஜாய், லவ், அப்ரிசியேஷன், கிராட்டிடியூட் இந்த மாதிரி பாசிட்டிவான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படி இருக்குன்னா ஹை ஃப்ரீக்வன்சியா இருக்கும். ஸோ தட் இட் கேன் பி டிரான்ஸ்ஃபார்ம். இப்படிதான் நம்ம வந்து நெகட்டிவா இருக்கும்னா நெகட்டிவா பாசிட்டிவா மாத்தோம்னா நம்ம எனர்ஜி, நம்ம நெகட்டிவான விஷயத்துக்கு எனர்ஜி நீங்க கொடுக்க ஆரம்பிச்சுன்னா அது அப்படியே நம்ம எழுதிட்டு போயிடும் நெகட்டிவான சுச்சுவேஷன். பட் அது எப்படி மாத்தலாம் அப்படின்னா, நெகட்டிவ் டெலிட் பண்ண முடியாது. பட் அந்த சுச்சுவேஷனை அந்த நெகட்டிவ பாசிட்டிவா மாத்ததான் கன்வெர்ட் பண்றோம் எனர்ஜியா. இப்ப இங்க ஒரு கன்வெர்ட் பண்ணுங்க பாருங்க. ஒரு சிலர் பாருங்கன்னா, இங்க நம்ம எப்படி கன்வெர்ட் பண்றோம் அப்படின்னா த்ரூ ஃப்ரீக்வன்சி.
ஸோ ஃப்ரீக்குவன்சி மூலமா சரி பண்ணலாம். எப்படி எந்த நம்மளுடைய எமோஷன் கூட நம்ம எமோஷனா இருக்கோம் அப்படின்னா, நான் டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் எது சொன்னா உங்களுக்கு, அதாவது ஸ்ட்ராட்டஜி, அதாவது எந்தெந்த ஒண்ணு ஒரு புத்திசாலித்தனமான ஒரு மெத்தட் என்ன, இல்ல மெடிடேஷன் அந்த மாதிரி என்னென்ன மெத்தட்லாம் இருக்கு நம்ம எமோஷனை வந்து சரி பண்றதுக்கு. பட் கடைசியா ஒரு மெத்தட் இருந்து என்ன மெத்தட் அப்படின்னா மெடிகேஷனா மாத்திரை. அப்போ நமக்கு எந்த மாதிரி ஒரு ரொம்ப மூட் அவுட்டா நெகட்டிவா இருக்கும், மைண்ட் செட் ரொம்ப டிப்ரெஸ்ஸா இருக்குன்னா அதுக்கு மாத்திரை போடணும். மாத்திரை போட்டா எப்படி மாத்திரை வந்து எப்படி நம்மள சரி பண்ணுது அப்படின்றதுக்கு இங்க ஒரு டயகிராம் போட்டிருக்கேன் பாருங்க. இப்போ ஜெனரலா அதுக்கு மட்டும் இல்ல, எல்லாமே ஈவன் நம்ம சாப்பிடுற பொருள் கூட நம்ம இந்த ஏற்கனவே சொல்லிட்டேன், நம்ம எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. எனர்ஜியை மெஷர் பண்றது தான் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃப்ரீக்வன்சியை மாத்தினாலே, அந்த எமோஷன்ல இருக்கிற ஃப்ரீக்வன்சியை மாத்தினாலே நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். அப்போ ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்றதுக்கு இங்க பாருங்க. அதுக்கு முன்னாடி ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்றத ஒரு சின்ன நீங்க ஃப்ரீக்வன்சியை பத்தி ஒரு வீடியோ தெரிஞ்சுட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்றத ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன். அது மூலமா இன்னும் ஏன்னா இது புது சப்ஜெக்ட் உங்களுக்கு. நீங்க ஃப்ரீக்வன்சியை பத்தி தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாமே எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் டாக்டர் கிட்ட போறது, பாக்குறது, இல்ல ஜோசியம் பாக்குறது, ஜாதகம் பாக்குறது, இல்ல மாத்திரை மருந்து வாங்கி போடுறது. பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாம நம்ம எப்படி நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி மூலமா எப்படி அப்படின்ட்டு ஃப்ரீக்வன்சியை பத்தி நான் உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இத பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ரீக்வன்சினா என்ன அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கலாம். இங்க பாருங்க. ஸ்கிரீன்ல தெரியுதா நான் சொல்றது காட்டுறது? யாராவது ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. One of the greatest inventors of all time, Nikola Tesla, the genius who lit the world, once said, "If you want to find the secrets of the universe, think in terms of energy, frequency, and vibration." Say you are listening to the radio in your car and do not like the music that you are hearing. What do? You change the frequency. What many people fail to realize is that we can take charge of our frequencies in the exact same way. We tend to reduce our body's anatomy down to a simplified version that consists of only flesh and blood. But everything on this planet, animals, plants, and water, are made of atoms, which produce, emit, and receive energy, which operates at a specific frequency. Everything, all our tissues, cells, organs, emotions, and thought patterns have their own unique electromagnetic fields, as do allergens, viruses, or bacteria. All things have a frequency, including you, the human body. It has been shown that a normal person has a frequency of 62 to 72 megahertz. When the body drops below this frequency, we begin to get into illness and disease states. For example, if our frequency drops to 58 megahertz, then we are likely to get a cold or flu. If our frequency drops to 42 megahertz, we become susceptible to cancer within the body. The lower the frequency, the closer we are to death. ஸோ இந்த வீடியோ மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி எல்லாமே ஃப்ரீக்வன்சி, அதாவது பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எல்லாமே என்னன்னா எல்லாமே எனர்ஜி தான். அது எல்லாமே ஃப்ரீக்வன்சி ஃபார்ம். இப்போ இந்த வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிசிக்கல் பாடியினுடைய ஆப்டிமல், அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம உடம்பு வந்து சொல்லலாம் எவ்வளவு வெயிட் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரி இந்த உடம்புல எனர்ஜியோடைய மெஷர்மெண்ட் எப்படின்னா ஜுவல்ஸ்ன்னு சொல்லலாம், JOULS. பட் இன்னொன்னு என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடம்புக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி தான், எனர்ஜி தான் ஃப்ரீக்வன்சி, வைப்ரேட்டர் மெஷர்மெண்ட் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியோட என்ன எத்தனை மெகா ஹெர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நம்மளுடைய பிசிக்கல் பாடியினுடைய ஆப்டிமல் ஃப்ரீக்வன்சி எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60 to 72 மெகா ஹெட்ஸ். ஹெட்ஸ்னா என்ன, ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு செகண்டுக்கு எத்தனை தடவை அந்த வேவ்ஸ் மேலே கீழே போயிட்டு வருது, அதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்றது. பட் இந்த ஃப்ரீக்வன்சி அதுவே அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ஆவரேஜ் 60 to 72 இருந்து ஒரு 50 ஃப்ரீக்வன்சியா வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு கோல்டு, ஃபீவர் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு. அதே ஃப்ரீக்வன்சி ரொம்ப இன்னும் லோவா கீழே போயிடுச்சு, 30 கிட்ட போயிடுச்சு அப்படின்னா கேன்சரே வந்து. அப்போ நம்ம கூடுமான வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பவுமே நம்ம வந்து நம்மளுடைய எண்ண உணர்வுகளை பாசிட்டிவாவே வச்சுக்கணும். நெகட்டிவா போனாலும் இம்மிடியேட்டா அந்த எமோஷனல் அவேர்னஸ் கொண்டு வந்து அதை உடனே நம்ம ஷிஃப்ட் பண்ணி நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்தா நமக்கு நல்லது. அப்படி இல்லை நம்ம தொடர்ந்து வந்து நம்ம நெகட்டிவ்லயே எப்ப பார்த்தாலும் அதுலயே இருந்தோம்னா கேன்சரே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோவா போறது. பட் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லோவா போகக்கூடாது, இந்த கேன்சர் வரக்கூடாது. இந்த ஃப்ரீக்வன்சி வந்து இப்போ வந்து ஃப்ரீக்வன்சியை ஹை ஃப்ரீக்வன்சியா கொண்டு வரதுக்கு இப்ப டிவைஸ் எல்லாம் வந்துருச்சு. இப்ப என்கிட்டயே அதுக்கு உண்டான டிவைஸ் எல்லாம் இருக்கு. அதான் நம்மளுடைய ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப லோவா இருந்தா அந்த ஃப்ரீக்வன்சியை ஹை ஃப்ரீக்வன்சியா மாத்துறது என்கிட்ட டிவைஸே இருக்கு. அந்த டிவைஸ் மூலமா நான் நிறைய பேருக்கு ஹீல் பண்ணி அவங்களுடைய ஃப்ரீக்வன்சியை ஹை பண்ணியிருக்கேன். பட் இது இப்போ சயின்ஸ் வந்துருச்சு. இது குவாண்டம் டிவைஸ், இது குவாண்டம் சென்சார், இப்போ டிவைஸ் வந்துருச்சு. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சயின்ஸ் எதுவுமே இல்லை. அப்ப எப்படி சரி பண்ணாங்க நம்மளுடைய செல்லுலார் லெவல்ல ஹை ஃப்ரீக்வன்சியா எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னா சடோரி அப்படின்ற ஒரு யோக கலை இருக்கு, யோகம் இருக்கு. அந்த சடோரி என்ற யோகத்தை வந்து கண்டினியூஸா பண்ணும்போது செல்லுலாருடைய வைப்ரேஷன் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து ரொம்ப அப்பா இருக்கும். இங்க இப்போ சித்த சித்த யாருப்பா மிஸ்டர் ஞானப்பிரகாசம், நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா சடோரி? ஐயா கேள்விப்பட்டிருக்கீங்களா சித்த வைத்தியத்துல? நான் உங்களை அட்மிட் பண்றேன், பேசலாம். பண்ணலாமே, நீங்க அட்மிட் பண்ணுங்க. மைக் இல்ல, மைக் வந்து மியூட்ல இருக்கு, அன்மியூட் பண்ணுங்க. இப்ப நான் உங்களை அட்மிட் பண்றேன் இங்க இருந்து. இல்ல நான் கேள்விப்படல. ஆமா, சித்த வைத்தியத்துல அதுல நீங்க பாத்துருக்கீங்களா? இல்ல கேள்விப்படல. ஓகே, பாருங்க, உங்களுடைய குருநாதர் யாரா இருந்தா கேட்டு பாருங்க. அது சரி பண்றதுக்கு என்ன யோகா அப்படின்னாக்கா சடோரின்னு யோகா. சடோரி. சடோரி, இந்த சடோரி ஏன்னா நேத்து 2 நாளைக்கு முன்னாடி என்கிட்ட ஒருத்தர் வந்தாரு கிளைண்ட். சரி. அவர் வந்து நித்யானந்தா கிட்ட பயிற்சி எடுத்தவர். சரி சரி. அவருக்கு அவரு ஒரு இஷ்யூ இருக்கு, அடுத்தது எப்படி போலாம் என்ன ஏதுன்றத என்கிட்ட கவுன்சிலிங்காக வந்தாரு. அப்படி சரி. வரும்போது அப்ப நான் சொன்னேன் சார், இது மாதிரி உங்களுடைய எனர்ஜிய எமோஷனலா இருக்கீங்க, உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை ஹையா பண்ணணும்னா என்கிட்ட ஒரு டிவைஸ் மூலமா ஹீலிங் பண்றேன். பட் சரி. அது இல்ல நீங்களே பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு சடோரின்னு சொன்ன உடனே அவர் டக்குன்னு என்கிட்ட ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை காமிச்சாரு. சார் உங்களை பார்த்துட்டு அடுத்தது இந்த சடோரி அப்படின்ற யோகம் கத்துக்கணுன்றதுக்காக தான் சார் ஒருத்தர் நம்பர் கேட்டிருக்கேன், எப்படி சார் கரெக்டா சொல்றீங்க அப்படின்னாரு. அப்பதான் எனக்கு சடோரி இன்னும் ஆத்தென்டிக்கா தெரிஞ்சது, சடோரி வந்து என்ன பண்ணணும்ன்றது. எல்லாருமே அந்த காலத்திலேயே சித்த வைத்தியத்திலேயே எல்லாமே இருக்குங்க, இருக்கு. ஆனா அத நம்ம ஆளுங்க சரியா அதை கொண்டு வரல. பட் அதே நம்மளை பத்தி அருமை நமக்கு தெரியல, ஆனா ஃபாரின்ல அவனுக்கு தெரியுது. நம்ம கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷனை எடுத்து பேட்டர்ன் பண்ணி அவங்க அதை வந்து ஃப்ரீக்வன்சியா அதை டிவைஸ் மாதிரி போட்டு நம்ம கிட்ட வராங்க. நிறைய இருக்கு மார்க்கெட்ல, நிறைய வந்து இப்ப நானே யூஸ் பண்ற 2 டிவைஸ் வந்து எல்லாமே நம்மளுடைய இந்தியன் சயின்ஸ் தான். பட் அவங்க அதை அப்சர்வ் பண்ணி அழகா அதை வந்து டெக்னிக்கலா அதை வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ரீக்வன்சி தான் எல்லாமே, எதை பேஸ் பண்ணினா ஃப்ரீக்வன்சி பேஸ் பண்ணி தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து ஃப்ரீக்வன்சி மூலமா நம்மள சரி பண்ணலாம். அதுதான் இந்த படம் போட்டிருக்கேன். எப்படி ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு உடம்புல ஏதாவது உபாதை வருதுன்னு வச்சுங்க. அந்த உபாதைக்கு நம்ம டாக்டர், ஏன்னா நம்ம உடம்பு வந்து 5 உடம்பா இருக்கு. அதான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா 5 லேயர்ஸ் ஆஃப் பாடி. நம்ம ஹியூமன் பாடி 5 லேயர். இதைதான் வந்து 3033 வருஷத்துக்கு முன்னாடியே என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா பஞ்ச கோஷம்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் பாடி. இந்த பிசிக்கல் பாடிக்கு மேல ஒரு லேயர் வருது, அது எனர்ஜி பாடி. அதுக்கு மேல ஒரு லேயர் வருது, அது மைண்ட் பாடி. அதுக்கு மேல ஒரு லேயர் வருது, அது இன்டெலெக்சுவல் பாடி. அதுக்கு மேல ஒரு லேயர் வருது, அது பிளிஸ் பாடி. இதுதான் பஞ்ச கோஷம் சொல்லியிருக்காங்க. இதான் நம்ம உடம்பு. இப்போ நீங்க உங்களுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனை வந்தா எடுத்த உடனே நம்ம யார்கிட்ட போவோம் அப்படின்னா மெடிக்கல்ல டாக்டர் கிட்ட தான் போவோம். பட் டாக்டரை பொறுத்த வரைக்கும் அவங்க மெஜாரிட்டியா எல்லாருமே
டாக்டர் என்ன பண்ணணும்னா உடனே பிசிக்கல் ஃபார்ம் தான் அவங்க பார்ப்பாங்க. பிசிக்கலா பாடியில என்ன இருக்கு, என்ன ப்ராப்ளம் இருக்கு, அது என்ன உபாதை இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு, ஒண்ணு பிளட் டெஸ்ட் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பலாம். அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது சரி பண்ணணும் அப்படின்னும் போது அவங்க பில்ஸ் குடுப்பாங்க. அந்த பில்ஸ் எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. முதல்ல பில்ஸ் வேலை செய்யறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கலாம். சாப்பிடுற உணவு இது நமக்கு என்ன தேவைன்னா, நம்ம உடம்புல இருக்கிற செல்லுலா இருக்கு பாருங்க, செல்ஸ். இது நம்ம உடம்பு வந்து கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கான செல்ஸ் இருக்கு. இந்த செல்ஸுக்கெல்லாம் என்ன தேவைன்னா எனர்ஜி தேவை. இப்ப நமக்கு எனர்ஜி தேவைன்னா நம்ம என்ன பண்றோம், பூரி, கிழங்கு, சப்பாத்தி இல்ல பிரியாணி ஏதோ சாப்பிடுறோம். சாப்பிடும்போது நல்லா சாப்பிட்ட உடனே நேரா அப்பா பசி அடங்கிச்சுப்பா, ஓகே எனர்ஜி வந்துச்சுன்னு நினைக்கிறேன். சாப்பிட்ட உணவு எல்லாமே என்ன ஆகுதுன்னா வயிற்றுக்குள்ள போய் நல்லா டைஜஸ்ட் ஆகி சக்தியா கன்வெர்ட் ஆகி அது பிளட் ஸ்ட்ரீம்ல போய் போய் போகும்போது நம்மளுடைய செல்லுலார் என்ன பண்ணோம்னா அதுல இது எல்லாமே எல்லா உணவும் அந்த செல்லுக்கு சப்ளை பண்ணும்போது செல்லுலார்ல ஒரு சுவரே இருக்கு. அது என்ன பண்ணணும்னா தேவை செக்யூரிட்டி மாதிரி இந்த செல்லு கூட பாருங்க எவ்வளவு செக்யூரிட்டி பாருங்க. நம்ம பாடிக்குள்ள இருக்கிற செல்லுக்கு முன்னாடி வந்து செல் மெமரின்னு இருக்கு. அது என்னன்னா அது ஒரு சுவர். அந்த சுவர் என்ன பண்ணும்னா அதுக்கு சக்தி ஏதாவது வந்திருக்கு, அதுக்கு சாப்பாடு வந்திருக்கு அப்படின்னா அது என்ன பண்ணும்னா வந்ததை வந்து டெஸ்ட் பண்ணி இது கரெக்டா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்து நல்லதா இருந்தா அந்த செல்லுலாருக்குள்ள அனுப்பும். இல்லைன்னா அது அனுப்பாது. அப்போ செல்லுலாருக்குள்ள வந்து நம்ம சாப்பிடுற பூரி கிழங்கு வந்து பூரி கிழங்கா உள்ள போகுது செல்லுலாருக்குள்ள. எப்படி போகும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை தான் போகும். ஃப்ரீக்வன்சியை தான் போகும். அதே மாதிரி மாத்திரை சாப்பிட்டா கூட மாத்திரை பாருங்க என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் உள்ள சாப்பிட்ட உடனே டிசால்வ் ஆகி அது டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு போகுது. அந்த டைஜஸ்ட் ஆன உடனே அதுக்கப்புறம் பிளட் ஸ்ட்ரீம்ல கலக்குது. பிளட் ஸ்ட்ரீம்ல மூவ் ஆகுது. பிளட் ஸ்ட்ரீம்ல இருந்து போன செல் மெமரியனுக்கு போகுது. அதுக்கப்புறம் தான் ஃபைனலா செல்லுக்கு போகுது. இதுதான் இந்த படத்துல நீங்க பார்க்கலாம். ஓகே, இங்க ஃபைனலா வந்து செல்லுக்கு போகுது. இந்த பிக்சர் கீழே இறங்கிட்டு இருக்கு. ஓகே, அதே ஃப்ரீக்வன்சியா இப்ப நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா செல்லுக்கே அனுப்பலாம். எப்படி அனுப்புறது? அப்போ அதான் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி வந்து டிவைஸ் மூலமா அனுப்பலாம். அப்போ ஃப்ரீக்வன்சி வந்து டைரக்டா டிரான்ஸ்ஃபர் ஆகும். எங்கன்னா செல்லுலார்ல அவருக்கு. இருங்க, அந்த படம் வந்து சரியா தெரியல. இப்ப மாத்திடலாம். ஓகே, படம் இல்ல கட் ஆயிட்டு இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா கீழே என்ன இருக்குன்னா செல்லுலார் படம் இருக்கு. அப்போ நம்ம சாப்பிடுற உணவு என்ன ஆகுதுன்னா சக்தியா கன்வெர்ட் ஆகி நம்ம உடம்புக்கு. அப்ப இப்போ இத மாத்திரை மருந்து இல்லாமயே நம்ம என்ன பண்ணலாம், டைரக்டா ஃப்ரீக்வன்சி மூலமாவே நம்ம நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கு, நம்மளுடைய எமோஷன் நெகட்டிவா இருக்கு, அதை சரி பண்றதுக்கு மாத்திரை மருந்து தேவையில்லைங்க. அதுக்கு சரி பண்றதுக்கு என்ன பண்ணலாம், டைரக்டா நம்ம என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி மூலமாவே அதை வந்து நம்ம சரி பண்ணலாம். இப்ப நேத்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா அதான் பாருங்க, யுவர் வைப்ரேஷன் கேன் ஈவன் இம்பாக்ட் ஆன் ஹவு சக்சஸ்ஃபுல்லி யூ மேனிஃபெஸ்ட். ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? ஆனா நீங்க எப்பவுமே ஆன்ல இருங்க, அப்பதான் எனக்கு வந்து ஃபீட்பேக் கொடுக்க முடியும். நீங்க இல்ல 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 நீங்க உங்களுக்கு நான் அட்மிட் பண்றேன் பாருங்க, அதுதான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண முடியல. வருதா ஓகே. இப்போ? எஸ் சார். இப்போ ஓகே சார். அதான் எனக்கு அன்மியூட் பண்ண முடியாம அவஸ்தையா இருந்துச்சு. சரி, ஓகே, ரைட் ரைட் ரைட். நீங்க அன்மியூட், ஏன்னா இப்போ இந்த ஸ்கிரீன் தெரியுதா இல்லையான்னு டக்குன்னு ஆமா, ஒரு சொல்ல முடியல என்னால. கரெக்ட். பார்க்கணும். ஓகே ஓகே ஓகே. ஓகே, இப்போ நேத்து நான் ஒரு சின்ன ஒரு விஷயம் சொன்னேன். அதுக்கு முன்னாடி வந்து ஒய் ஆர் வி நாட் ஏபிள் டு அச்சீவ் ஆஸ் இட் இஸ். நம்ம என்ன விருப்பப்படுறோமோ நம்மளால ஏன் அச்சீவ் பண்ண முடியல அப்படின்னா, ஒண்ணு நிறைய தடைகள். இன்னும் தடைகள்ன்றத விட இன்னும் முக்கியமா என்ன சொல்ல போனா, நம்ம வந்து ஒரு வேலையை வந்து உடனே செய்யாம தள்ளி போட்டே போறது. இன்னொன்னு நம்மளுடைய லோ கெப்பாசிட்டி. இன்னொன்னு முக்கியமா நம்ம பார்த்துட்டு இருக்க எமோஷன். அந்த எமோஷனல் இம்பேலன்ஸால நம்ம வாழ்க்கையில என்ன விட நினைக்கிறோமோ அது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா பெயின் பாடி. புது வேர்டு பெயின் பாடின்றது என்னன்றது தெரிஞ்சுங்க.
பெயின் பாடி அப்படின்றது ரொம்ப நாளா எமோஷன், ஒரே எமோஷன், எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனையில நெகட்டிவாவே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய உடம்புல இருக்கிற மசில்ஸ் எல்லாமே அந்த எமோஷனல் போயிடும். பெயின் பாடி. அப்ப பெயின் பாடி ஆக்டிவேட்ஸ் எனர்ஜி இன் மோஷன். எனர்ஜி இன் மோஷன் இஸ் எமோஷன். தி எமோஷன். நெகட்டிவ் எமோஷன் ஜெனரேட்ஸ் கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோனை சுரக்குது. அதாவது என்ன ஹார்மோன் அப்படின்னா, நெகட்டிவா இருக்கும்போது அவர் பிரெயின் ரிலீசஸ் கார்டிசால். அது என்ன பண்ணுன்னா, உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனையும் வந்து காலி பண்ணும். அப்ப அது சுரக்காம நம்ம பார்க்கணும்னா நம்ம பாசிட்டிவா இருக்கணும். இப்ப அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து இப்ப எக்ஸ்பிரஸிங் ஃபீலிங்ஸ் டு அதர்ஸ் அப்படின்றது அதை நான் ஃபைனலா சொல்றேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நேத்து நான் சொல்லியிருந்தேன், யாரும் ரெடியா இருக்கீங்களா? யாராவது ஒருத்தருடைய எமோஷனை வந்து நான் உங்களுக்கு, நீங்க எப்படி எமோஷனா இருக்கீங்க அப்படின்னு யாருக்காவது காட்டலான்னு பார்த்தேன். யாராவது ரெடியா இருக்கீங்களா? Anybody is interested? யார் இன்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஆனா உங்களை பத்தி தகவல் சொல்லிடுவேன் ஓப்பனா. உங்களுடைய சார் மகேஸ்வரி மேம் ரெடியா இருக்காங்க. மகேஸ்வரி மேம் ரெடியா இருக்காங்களா? யாராலையும் அன்மியூட் பண்ண முடியல, பண்ணாதான் சொல்ல முடியும். சோ அதனால இருங்க, எல்லாமே இல்ல இப்ப அன்மியூட் பண்ணா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு மியூட் ஆல். ஓகே, இப்ப நீங்களே வந்து அன்மியூட் பண்ணலாம், பண்ணி பாருங்க. அன்மியூட் ஆகுதுங்க சார். அன்மியூட் ஆகுதுங்க. ஓகே, ஏன்னா ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் நான் என்ன பண்ணிட்டேன்னா தொடர்ந்து எல்லாமே வந்து மியூட் ஆல்னு போட்டேன். அதை ரிலீஸ் பண்ணாம விட்டேன். ஸோ இப்போ வந்து நான் அதை ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, என்கிட்ட பேசும்போது அன்மியூட் பண்ணுங்க. பேசி முடிச்ச உடனே நீங்க மியூட் பண்ணிடுங்க. ஏன்னா உங்க பேக்ரவுண்ட்ல யாராவது பேசலாம், கூப்பிடலாம், வேற ஏதாவது ஓகேங்க சார். ஓப்பன் ஆகும். அது ஒரு அந்த இதை நீங்க பாத்துங்க. இப்ப யாருக்கு பண்ணலாம்? உங்களுக்கு ரெடியா நீங்க? ஓகேங்க சார், நான் பண்றேங்க சார். கேமரா ஆன் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ உங்களை வந்து பண்ணலாமா? இல்ல மியூட் ஆயிடுச்சு. ஓகேவா? சார் மகேஸ்வரி மேம் தயாரா இருக்காங்க சார், பட் அவங்களுக்கு மியூட் ஆயிடுச்சு. ஓகேங்க சார், நான் தயாரா இருக்கேங்க. ஓகே சார், இப்போ உங்களுடைய எமோஷனை வந்து கேப்சர் பண்ணி எப்படி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு டெமோ காட்டலாமா? காட்டலாங்க சார். ரைட், வெரி குட். நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் எனக்கு பண்ணுங்க. வாட்ஸ்அப் நம்பர்ல உங்க பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்ல பிறந்தீங்க, ஓகேங்க சார். அதுக்கப்புறம் அது மட்டும் போதும். பின்னாடியே கொஞ்சம் சொல்லிடுங்க, ஏன்னா இப்ப சவுண்ட் வரக்கூடாது. பின்னாடியே உங்க வீட்டுல கூட சொல்லிடுங்க, இது மாதிரி முக்கியமான ஒரு மீட்டிங்ல இருக்கும், சவுண்ட் வராம பாத்துக்கன்னு சொல்லிங்க. என்னோட பேரு, பிறந்த ஊரு. ஆமா மேடம், நீங்க பிறந்த இடம். ஓகேங்க சார், நான் ட்ரை பண்றேங்க சார். மெயில் ஐடி. மெயில் ஐடி இத வாட்ஸ்அப்ல அனுப்புங்க. ஓகேங்க சார், அனுப்புறேங்க சார். ஓகே, அனுப்புங்க. இத நான் எப்படி பண்றேன்றத கூட உங்களுக்கு நான் ஓபனா காட்டலாம். குரூப்ல இருக்கிறத அனுப்புறதுங்களா இல்ல குரூப்ல அனுப்பாதீங்க, மேடத்துக்கு அனுப்புங்க. 9444 எனக்கு அனுப்புங்க. நீங்க அந்த இன்வைட் கொடுத்தீங்களா, அந்த நம்பருக்கு அனுப்புறீங்க? அதேதான், அதே நம்பர் தான் மேம், அதேதான். ஓகேங்க மேம், ஓகேங்க மேம். அனுப்பிச்சிங்களா? இன்னும் வரல சார். அனுப்புறாங்க சார் இப்பதான். ஓகே ஓகே ஓகே, வரட்டும் சார். நான் இப்போ உங்களுக்கு எப்படி அதை பண்ண போறேன்றத டெமோவே நேரடியாவே நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க. ஓகேங்க சார், நான் அனுப்பிட்டேங்க சார். இன்னும் அனுப்புறதுங்களா? பேரு ஊரு இப்ப அனுப்புறேன்.
மெயில் ஐடி மட்டும் மிஸ்ஸிங் மேம். அனுப்புறேங்க மேம், ஒரே நிமிஷங்க. ஒரே செகண்ட். இல்ல மெயில் ஐடி கூட வேண்டாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே சார், ஓகே மேம், வேண்டாமா. நீங்க நேம், டேட் ஆஃப் பர்த், ஊர் சொல்லியாச்சு, போதும். இப்போ ஸ்கிரீன்ல பாருங்க, நான் உங்களுடைய டீடைல்ஸ் வச்சு எப்படி உங்களுடைய எமோஷன் நான் வந்து அனலைஸ் பண்ண போறேன்றதை பாருங்க. நீங்க அனுப்பலாம் கூட பரவாயில்ல, எனக்கு சொல்லுங்க, நான் டைப் பண்றேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல சார் தெரியும். அனுப்பிட்டேன் சார் உங்களுக்கு நானு. அப்படியே நீங்க படிங்க. இந்த நான் படிக்கிறேன் சார். சி மகேஸ்வரி, இப்போ நான் வந்து ஒரு டிவைஸ் ஒன்று யூஸ் பண்றேன். அந்த டிவைஸ் மூலமா உங்களை அனலைஸ் பண்ண போறேன். யாருக்கு அனலைஸ் பண்ண போறோம்? அவங்க பேர் இனிஷியல் சி. சி. ஓகே ஓகே மேடம், இப்போ ஒரு மகேஸ்வரி மேடம் இருக்கீங்களா? கேக்குதா? லைன்ல இருக்கேன். ம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க, செவர் இருக்கு இல்லையா? ஆமாங்க. அங்க போயிட்டு என்ன பண்ணுங்க, உங்களுடைய ஃபேஸ் மட்டும் ஒரு செல்ஃபி எடுத்து போட்டோ அனுப்புங்க. அனுப்புறேங்க சார். இப்போ இன்ஸ்டன்டா ஓகேங்க சார், ஓகேங்க சார். கண்ணுல கண்ணாடி போட்டுருக்க கூடாது, கான்டாக்ட் லென்ஸ் இருக்க கூடாது. அந்த ஒயிட் பேக்ரவுண்ட்ல பேக்ல செவர் ஒயிட்டா இருக்கு இல்லையா, அங்க போய் நின்று உங்க ஃபேஸ் மட்டும் ஓகேங்க சார். செல்ஃபி எடுத்து உடனே கழுத்து வரைக்கும் எடுத்தா போதும் மேம். ஆமா வாட்ஸ்அப்ல ஓகேங்க சார். Okay. அனுப்புறேங்க. ஒரே செகண்ட். சார் உங்களுக்கு ஜியோ நம்பருக்கு தான் அனுப்பியிருக்கேன் சார். இப்போ அவங்க போட்டோ அனுப்பினாலும் அதுல தான் அனுப்ப போறேங்க சார். இல்ல போட்டோ வந்து எனக்கு இதுக்கு அனுப்புங்க, இந்த 8667405391 அதுக்கு அனுப்பலாம். இல்லைன்னா 9444002999. அதுக்கு அனுப்பிடுறேங்க சார். வரட்டும் சார், வந்தோன்னு. ஓகே, அனுப்பிச்சிடும். இப்போ இது வந்து ஒரு ஜெர்மன் டெக்னாலஜி. இதுக்கு பேர் வந்து ஹீலி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நான் யூஸ்வலா இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்றது வந்து கிரில்லியன் கேமரா, ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க நான் யூஸ் பண்றதை. அது மூலமா உங்களுடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எப்படி இருக்கு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ ரீசெண்டா வந்து லாஸ்ட் 7 மந்த்தா வந்து நான் வேற ஒரு டெக்னாலஜிக்கு அடாப்ட் ஆயிருக்கேன். அது வந்து ஜெர்மன் டெக்னாலஜி. அந்த ஜெர்மன் டெக்னாலஜி ஃப்ரீக்வன்சி எப்படி அனலைஸ் பண்றது, ஈவன் கூட ஆறா சக்கரா கூட அனலைஸ் பண்ணலாம். இப்போ நான் நம்ம செஷன் வந்து மெயின் செஷன் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றதால உங்க எமோஷனை நான் யூஸ் பண்ற அந்த டிவைஸ், இதுதான் டிவைஸ், இது இருக்கு பாருங்க, திஸ் இஸ் மை டிவைஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் மூலமா உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் எப்படி இருக்குன்றத அனலைஸ் பண்ண போறோம். அதுக்கு நாம் வந்து அனுப்பிட்டேன் சார் போட்டோ. ஓகே ஓகே. டபுள் 994 அனுப்பியிருக்கேன் சார். ஓகே, இது கிராப் பண்ணிக்கலாமா அதை? சார் இந்த போட்டோ கிராப் பண்ணி அனுப்புங்க எனக்கு. அனுப்புறேன் சார், இப்ப அனுப்புறேன் சார். அவங்களுடைய போன் எல்லாம் தெரியுது, எனக்கு தேவைப்படுது அவங்களுடைய ஃபேஸ் மட்டும். இதை கட் பண்ணி அனுப்புங்க. அனுப்புறேன் சார். ஒரு நிமிஷம் சார். பண்ணிட்டீங்களா? சார் இதை அனுப்புறேன் சார். அனுப்பியிருக்கேன் பாருங்க சார். ஓகேவா சார்? ஓகே ஓகே ஓகே. Recording in progress.
ஓகே, நீங்க ஸ்கிரீன்லயே பார்க்கலாம் நான் எப்படி ப்ராசஸ் பண்றேன் அப்படின்றது. இப்போ மகேஸ்வரி மேடத்துடைய போட்டோ, செல்ஃபி போட்டோ வந்துருச்சு. ஓகே, அதை நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். ஓகே, பண்ணியாச்சு. இப்போ மேடம் ஒரு சின்ன நீங்க ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்கீங்களா? மகேஸ்வரி மேம். இருக்கேங்க, லைன்ல தான் இருக்கேன், சொல்லுங்க. ஓகே ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, ஒரு ஒரு எனக்கு பர்மிஷன் கொடுங்க. உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸை நான் அந்த டிவைஸ் மூலமா ஸ்கேன் பண்றதுக்கு நீங்க என்ன சொல்ற மாதிரி சொல்லுங்க. ஐ மகேஸ்வரி. மகேஸ்வரி. ஹலோ. ஹலோ. மிஸ்டர் இளங்கோவன். மிஸ்டர் இளங்கோவன். டு ஸ்கேன் மை information field through Healy device. ஓகே, நீங்க வந்து எனக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க. என்னன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷனை நான் வந்து கேப்சர் பண்றதுக்கு நீங்க எனக்கு பர்மிஷன் கொடுத்துட்டீங்க. இப்போ என்ன பண்ணுங்க, நீங்க அப்படியே கண்ணை மூடிட்டு ஒரு மெடிடேட்டிவ் ஸ்டேட்ல உட்காருங்க. நான் உங்களை கேப்சர் பண்ண போறேன், உங்களுடைய இன்ஃபர்மேஷன் ஃபீல்டு. ஓகே, அங்க தெரியுது பாருங்க, ரெக்கார்டு வைப்ரேஷனுக்கு இல்லையா, பக்கத்துல ஒரு சிம்பிள் மாதிரி தெரிஞ்சு பாருங்க. அதுதான் வந்து உங்களுடைய வைப்ரேஷன், உங்களுடைய பிராண எனர்ஜியை கேப்சர் பண்ணியிருக்கேன். இப்போ அதை பேஸ் பண்ணி இப்போ உங்களுடைய எனர்ஜி வந்து எப்படி இருக்குன்றது நான் பார்க்க போறேன். இப்போ நான் வந்து உங்களுடைய எனர்ஜி, உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ் என்ன இருக்குன்றத பார்த்துட்டேன். ஸ்கிரீன்ல தெரியுதா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே, இப்போதைக்கு உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ், உங்க இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல இருக்கிற எமோஷன் என்னவா இருக்குன்னா, ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீல்ட்ல இருக்கீங்க. ஒரு குற்ற உணர்வோட, நடாச்சா இப்படி பண்ணிக்கலாமே, அப்படி அடிச்சா அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோட ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இப்ப இருக்கு. ரைட்டுங்களா? கரெக்ட் தாங்க சார். ஓகேவா? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனா பட் அது ஃபுல்ஃபில் பண்ண முடியாம இருக்கிறதுனால என்னடா நம்மளால பண்ண முடியல அப்படின்ற ஒரு குற்ற உணர்வோட நீங்க ஒரு சின்ன ஒரு மைண்ட் அப்செட்ல இருக்கீங்க. கரெக்டா? கரெக்ட் தாங்க சார். ஓகே, ரைட். ஒண்ணு. அடுத்தது வந்து மென்டல் எக்ஸாம். அதாவது எப்ப பார்த்தாலும் ஒரு மண்டே மார்னிங்ல எப்படி மூட் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பரபரன்னு ஒரு மைண்ட் செட், ஒரு மண்டே மூட்ல இருக்கீங்க. கரெக்டா? புரியலைங்க சார், இன்னொரு தடவை சொல்லுங்க. அதாவது இப்போ வாரத்துக்கு முதல் நாள் மண்டே காலையில நம்ம எப்படி ஒரு 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 மைண்ட் செட் எப்படி இருக்கும், மண்டே மூட் எப்படி இருக்கும், டென்ஷனா இருக்கும் இல்லையா? ஆமாங்க. அந்த மாதிரி எப்பவுமே டென்ஷனா இருக்கிற மாதிரி இருக்கீங்க. இருக்குங்க சார், கொஞ்சம் லைட்டா இருக்கு. ஒரு பிரச்சனையை தொட்டு ஒரு டென்ஷன் இருக்கு. அது இருந்துட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டன்ட் டென்ஷன், தொடர்ந்து டென்ஷன் வந்துட்டே இருக்கு உங்களுக்கு. ஆமா, அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, நீங்க வந்து ஓவர் கரெக்ட்னஸ், ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்குறீங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு மிஸ்டேக் ஆயிட்டதால இனிமே நம்ம கரெக்டா பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த பென்சிலை வந்து கூறு நல்லா சீவணும் சொல்லிட்டு கூறு உடைஞ்சு போகுது. அதுக்கப்புறம் மறுபடியும் சீவுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட், ரொம்ப ஓவர் பெர்ஃபெக்ஷன்.
ஓவர் கரெக்ட்னஸ். கரெக்ட்டுங்க சார். கரெக்ட் தான். கரெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் லேக் ஆஃப் ப்ராசஸிங் ஆஃப் எரர்ஸ் அண்ட் தேர்பை தி கான்ஸ்டன்ட் ரிப்பீட். அதாவது ஒரே தப்பு மறுபடியும் மறுபடியும் வந்துருது. ஒரு தடவை ஒரு தப்பு வந்தது, ஒன்னு பண்றீங்க, ப்ராசஸ் பண்றீங்க, அதுல ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுது. இன்னொரு தடவை அந்த மிஸ்டேக் வராம பண்ணணும்னு எவ்வளவு பண்ணாலும் அதே மிஸ்டேக் மறுபடியும் வருது தொடர்ந்து. ஆமாங்களா? ஆமாங்க சார். சரி, இப்போ நான் வந்து மொத்தம் எவ்வளவு எடுத்திருக்கேன்னா உங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ வந்து என்ன இருக்கு அப்படின்றது அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன். பட் இதை சரி பண்ண முடியுமான்னா அதை சரி பண்ண முடியும். எப்படி பண்ண முடியும்னா ஹீலிங் மூலமா பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா சரி பண்ணலாம். இப்போ உங்களுடைய மூடு இருக்கு இல்லையா, இப்போ இந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 பாயிண்ட் சொன்னோம் இல்லையா உங்களுக்கு. ஆமாங்க சார். இதை வந்து சரி பண்றதுக்கு பேட்ச் ஃப்ளவர் ரெமெடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மலர் மெடிசன், அதாவது சார் மலர் மருத்துவம். நான் மலர் மருத்துவம் படிச்சிட்டு இருக்கிறேங்க சார். இப்போ உங்களுக்கு என்னென்னலாம் மலர் மருத்துவம் கொடுக்க சொல்றாங்க அப்படின்னா பைன், ரெண்டாவது வந்து ஹார்ன்பீம், அப்புறம் வந்து ஓக், அதுக்கப்புறம் ராக் வாட்டர், அப்புறம் செஸ்னட் பட்டு. சோ இந்த 5 பில்ஸ், என்ன பில்ஸ், அந்த ஹோமியோபதி பில்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ளவர் மெடிசன், இந்த 5மே வந்து நீங்க எடுத்துக்கணும் இன்டேக்கா. ஓகேங்க சார். இந்த 5மே நீங்க இன்டாக்கா எடுத்துக்கிட்டா அது என்ன ஆகும்? இன்டாக்கா எடுத்துக்கும் போது அது ஒரு தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே உங்களுக்கு ஃப்ளவர் மெடிசன் நீங்க படிச்சிருக்கிறதுனால, அந்த லைன்ல இருக்கிறதுனால அது என்ன ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க அதை வாயில போடும்போது அது உள்ள கரைஞ்சி டைஜஸ்ட் ஆகி பிளட் ஸ்ட்ரீம் போயிட்டு அது போய் செல்லுலாருக்கு எப்படி போகும்னாக்கா ஒரு ஃப்ரீக்வன்சியா தான் போகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சியா போகும் இல்லையா, மலர் போட்டதால, மலர் மெடிசன் எடுத்துக்கிறதால. இப்போ மலர் மெடிசனே இல்லாம இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி மூலமா உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி அனுப்பட்டுமா? அனுப்பலாமா? அனுப்புங்க சார். ஓகே. இப்ப பாருங்க, உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி வந்து நான் வைப்ரேட் பண்ண போறேன், உங்ககிட்ட வரப்போகுது. எப்படி வரப்போகுதுன்றது உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியாது. பட் இது வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட் அப்படின்ற ஒரு சயின்ஸ், குவாண்டம் சயின்ஸ் அடிப்படையில இந்த வரப்போகுது. இங்க பாருங்க, வைப்ரேட் இந்த 5 ஃப்ளவர் பில்ஸ் இருக்கு இல்லையா, மலர் மெடிசன், மலர் மருத்துவம், இது 5யும் பில்ஸா போடாம ஃப்ரீக்வன்சியாவே உங்களுக்கு அனுப்புறேன் பாருங்க. வைப்ரேட், ஸ்டார்ட். நீங்க யூஸ்வலா உங்களுடைய எமோஷன் லெவல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு எந்த நம்ம ஃப்ளவர் மெடிசன் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்து நீங்க இன்டாக்கா நீங்க எடுத்துக்கிறீங்களோ அத இங்க ஃப்ரீக்வன்சி மூலமா உங்களுக்கு வைப்ரேட் பண்றோம். இதுக்கு பேரு தான் ஹீலிங். நான் எப்படி ஹீல் பண்றேன்னாக்கா ரிமோட் மூலமா உங்களுக்கு ஹீலிங் கொடுக்குறேன். அந்த ஹீலிங் எப்படி போகுது அப்படின்றத நீங்க ஸ்கிரீன்ல பாக்குறீங்க. எவ்வளவு நேரம் இதை ரன் பண்றேன் அப்படின்னா 1 நிமிஷம் 20 செகண்டுக்கு ரன் பண்றேன். எல்லாமே என்னென்ன செஸ்னட் பட்டு, பைனு, எல்லாமே அது வந்து பில்ஸ். பட் அந்த பில்ஸை வந்து கன்வெர்டட் இன்டு ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதாவது உங்க ஆராவுக்கு வருது. இது ஆரால வந்து இது வந்து மாடிஃபை பண்ணுது. சார் ஒரு ஸ்மால் ரெக்வெஸ்ட் சார். இப்போ அவங்களுக்கு இது எப்படி அவங்கள வந்து ரீச் ஆகுது அப்படின்ற ஒரு டவுட், கேள்வி இருக்கும் சார். சோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். பண்ணிடலாம். இப்போ இது ஓகே, இது பண்ணிட்டோம் இல்லையா? இப்போ பாருங்க, வெளியே வந்துடுறேன்.
ஓகே, உங்களுக்கு வைப்ரேட் பண்ணியாச்சு. ஃபினிஷ். அந்த அவங்க கேப்சர் பண்ண அந்த எனர்ஜி ஃபீல்ட் அதை காமிச்சு சொல்லுங்க சார். இது எப்படி போச்சு அப்படின்னா, இது எதை பேஸ் பண்ணி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் இங்க இருக்கேன், நீங்க அங்க இருந்து பேசுறீங்க, நான் கேட்கறேன். பட் இது எப்படின்னா இந்த ஜூம் வாயிலா பேசுறோம். இன்னொரு வாயிலா எப்படி பேசலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நம்ம போன், நான் உங்களுக்கு உங்க போன் நம்பரை வாங்கிட்டு நான் பேசினா உங்களுக்கு கேட்கும். பட் இங்க ஃப்ரீக்குவன்சி எது மாதிரி அனுப்புறேன் அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல பாருங்க, ப்ரொஃபைல் இருக்கு பாருங்க, இதுல இந்த ரைட்ல பாருங்க ஒரு ரெக்கார்டு வைப்ரேஷன் இருக்கு பாருங்க, இந்த இருக்கு பாருங்க, தெரியுதா? இந்த சிம்பிள் தெரியுதா? பிளஸ்க்கு பக்கத்துல முன்னாடி ரெக்கார்ட் வைப்ரேஷன் பக்கத்துல ஒரு ஒரு கோடு மாதிரி அதுல வந்து இது மாதிரி இருக்கும் பாருங்க. இதுதான் உங்களுடைய ஆரா. சோ இங்க நான் என்ன வைப்ரேட் பண்ணாலும் அது எதை நோக்கி போகும்னா இந்த வைப்ரேஷன் இருக்கு இல்லையா, ஆரா வைப்ரேஷன். இதுதான் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. உங்களுக்கு எப்படி ஒரு ஆதார் கார்டு இருக்கு இல்லையா, ஆதாருக்கு இனிக்யூ கார்டு இருக்கு இல்லையா, ஆதார் கார்டு, நம்ம ஃபிங்கர் வந்து அது இண்டிவிஜுவலா இருக்கு இல்லையா, அத மாதிரி அதை நோக்கி இது போதுங்க. ஓகே, இங்க இருக்கு பாருங்க, இதை நோக்கி தான் அது போயிருக்கு. இப்போ உங்களுக்கு வைப்ரேட் பண்ணியாச்சா அப்படின்றது நீங்க ஹிஸ்டரியிலே நீங்க ஸ்டோர் ஆகும். இது இருக்கு பாருங்க, பேக் ஃப்ளவர் ரெமெடிஸ், நீங்க பார்த்தா தெரியும். பேக் ஃப்ளவர் ரெமெடி உங்களுக்கு ரன் பண்ணிருக்கு, ஹிஸ்டரியிலே வந்துருச்சு. இது உங்களுடைய ப்ரொஃபைல், உங்க போட்டோ வச்சு. ஓகேங்களா? இதை டவுட் இருக்கா? இல்லைங்க சார், நான் உங்ககிட்ட இதுக்கு முன்னாடியே இந்த போட்டோகிராஃபின்னு சொல்லிட்டு ஒரு டைம் நம்ம பண்ணணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். நம்ம கிளாஸ் நிறைய கேட்டங்காட்டி எனக்கு உங்க மேல உங்களோட எனர்ஜி மேல எனக்கு நிறைய நம்பிக்கைகள் இருக்கு. நான் நிறைய விஷயங்களை நான் மாறினது உங்களோட கிளாஸுக்கு அப்புறம் தான். ஓகே, நான் வந்து அந்த போட்டோகிராஃபியும் எடுக்கிறதுக்கு நீங்க கோயம்புத்தூர் வரும்போது நான் டைம் கேட்டிருந்தேன். பட் அந்த அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலைங்காட்டி என்னால அந்த அன்னைக்கு வர முடியல. ஓகேங்க. எனக்கு அன்னையில இருந்து எனக்கு ஒரு ஆசை, என்னோட ஆரா கரெக்டா இருக்கா செக் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. பட் என்னோட போன் மிஸ் ஆயிடுச்சு. உங்க நம்பருக்கு நான் எப்பவுமே மெசேஜ் அனுப்புவேன், வாய்ஸ்ல நிறைய கேள்வி கேட்டிருக்கேன். பட் உங்களுக்கு எனக்கு தெரியாம இருக்கலாம், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் நிறைய கேட்டிருக்கேன், எனர்ஜி பத்தி இதெல்லாம் என்ன வரும் கேட்டிருக்கேன். பட் என் போன் மிஸ், அந்த உடஞ்சங்காட்டி அந்த நம்பர் மிஸ் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எனக்கு இன்னைக்குதான் கிடைச்சது. பேஸ்புக்ல நான் பார்த்துட்டு சரி 99 ரூபாய்க்கு இவர் எனர்ஜி ஃபீலிங் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னதையும் நான் ஃபர்ஸ்ட் நான் தான் அட்டன்ஸ் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த அம்மா பேசுறாங்க இல்லையா, அவனுக்கு அவங்கள தெரியாது. இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வாய்ஸ் கூட தெரியும், உங்களை நான் நேர்ல தான் பார்த்தது இல்ல, வாய்ஸ் தான் நான் கேட்டிருக்கேன். இந்த வாய்ஸ் கேட்ட ஞாபகம் இருக்கு. சரி, நம்ம முதல்ல இவர்கிட்ட திருப்பி இன்னொரு டைம் கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அது போக நீங்க 999 ரூபாய்க்கு நான் ஒரு கிளாஸ்ன்னு சொல்லி போட்டிருந்தீங்க, பேஸ்புக்ல வந்துருந்துச்சு, விளம்பரம் வந்துருந்துச்சு, நான் அதையும் கவனிச்சேன். அந்த போட்டோகிராஃபி வந்து நான் போன்லயே கொடுக்குறேங்கிற மாதிரி நீங்க அறிவிப்பு கொடுத்திருந்தீங்க. நான் அதையும் பார்த்துட்டு சரி போன் நம்பர் நம்ம கிட்ட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப இருந்துச்சு. ஓகே, நம்ம இந்த வகுப்பு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு. சரி, இப்போ உங்க ஆரா உங்களுக்கு செக் பண்ணட்டுமா? என்னங்க? இங்க இருந்து உங்க ஆராவை செக் பண்ணட்டுமா? சரிங்க சார், என்னோட ஆரா அப்படின்னு சொன்னீங்க. ஓகே, இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, கண்ணை மூடிட்டு என்னுடைய ஆரா சக்கரா வந்து பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னு ஒரு கமாண்ட கொடுத்துட்டு அப்படியே கண்ணை மூடி உட்காருங்க. ஓகே, இப்போ கண்ணை திறந்துங்க. இப்போ ஸ்கிரீன் பாருங்க, உங்க ஆரா எப்படி நான் ஸ்கேன் பண்றேன்னு பாருங்க. ஸ்கிரீன் பாருங்க. ஓகே, உங்க ஆரா அனலைஸ் பண்ணியாச்சுங்க. தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல பாக்குறீங்களா? தெரியுதுங்க சார், தெரியுது. உங்களுடைய எனர்ஜி லெவல் எப்படின்னா இப்போ வந்து 60 தான் இருக்கு, எனர்ஜி கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ ஆக்சுவலா 90 இருக்கணும். உங்களுடைய கிரவுன் சக்கரம் வந்து மிடில் இருக்கு, அதாவது 90% இருக்கணும். கிரவுன் சக்கரா 85% இருக்கு. தேர்ட் சக்கரா வந்து தேர்ட் ஐ சக்கரா வந்து மிடில் இருக்கு, 78%. த்ரோட் சக்கரா வந்து 86% மிடில் இருக்கு. ஹார்ட் சக்கரா வந்து 76% மிடில் இருக்கு. சோலார் பிளெக்ஸ்
அது வந்து கொஞ்சம் லோவா இருக்கு இப்போதைக்கு எனர்ஜி. அதுக்கப்புறம் சாக்ரல் சக்கரா, அப்புறம் ரூட் சக்கரா ஹையா இருக்கு. அதாவது கிட்டத்தட்ட 97% இருக்கு. இப்போ உங்க எல்லா சக்கரமும் அனலைஸ் பண்றதுக்கு அனலைஸும் பண்ணலாம். அது அனலைஸ் பண்ற மாதிரி. சோ உங்க சக்கரா வந்து எது லோயர் சக்கராவா இருக்கோ அதுல 3 சக்கராவை மட்டும் எடுத்து ஒவ்வொரு சக்கராக்கும் 3 ரிசல்ட்டை நான் அனலைஸ் பண்ணிருக்கேங்க. இது உங்க பத்தி உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதனால இதை வெளியே நான் டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. நான் என்ன உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புறேன் உங்களை பத்தி இன்ஃபர்மேஷன். ஓகே அதாவது சார். உங்களுடைய சர்வைவல், சந்தோஷம், தன்னம்பிக்கை, ஒர்க் லைஃப் பேலன்ஸ், உங்களுடைய லவ், கம்பேஷன், அதுக்கப்புறம் உங்களுடைய கம்யூனிகேஷன் எபிலிட்டி, கிளாரிட்டி ஆஃப் தாட், ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், இது எல்லாமே உங்களை பத்தி என்னன்றது இன்ஃபர்மேஷன் ஃபீல்ட்ல தெளிவா இருக்கு. அப்புறமானா உங்களுக்கு அனுப்புறேன் தமிழ்ல பாருங்க. மட்டும் அனுப்பிடுங்க சார். எனக்கு இங்கிலீஷ் கொஞ்சம் படிக்க தெரியாது. அப்படியே அது இங்கிலீஷ்ல தானே இருக்குது. சரி, நான் உங்களுக்கு வேணா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்புறமா. ஓகேங்க சார். ஓகேங்களா? இப்போ ஃபினிஷ் வெளியே இல்ல வந்து. நான் வந்து ஒரு பயிற்சி கத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு தியானம் பண்ணிட்டு இருக்கேன் டெய்லியுமே பிரம்ம முகூர்த்தத்துல. சரி, இப்போ இன்னொரு டெஸ்ட் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ இந்த டெஸ்ட் காட்டுறது மூலமா எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம். நீங்களும் என்னென்னலாம் இருக்கு இதுல ஃபெசிலிட்டி அப்படின்றது. இப்போ உங்களுடைய ஆரா தெரியும் இல்லையா? உங்க ஆராவை டிஸ்டர்ப் பண்றது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க ஆராவை இதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணும்? வெளியில இருக்கிற வர எனர்ஜி டிஸ்டர்ப் பண்ணும்னு கேள்விப்பட்டிருக்கேங்க. ஓகே ஓகே சூப்பர். அப்புறம் வெளியில வரவங்க நம்ம அடுத்தவங்க கிட்ட பேசும்போது நம்ம மூச்சை கவனிச்சு பேச சொல்லியிருக்கிறாங்க. ஒரு ஓகே. டைம் நான் மறந்துட்டேன்னா அது டிஸ்டர்ப் ஆயிருது என்னை தாண்டி. 100ல ஒரு 70% பக்கமா நான் தெளிவுக்கு வந்துட்டேன். சரிங்க. ஒரு 30% மட்டும்தான் எனக்கு தெளிவுக்கு வர வேண்டியது இருக்குன்னு நான் நினைக்கிறேங்க சார். ஓகே. இப்போ வெளியிருந்து வர நெகட்டிவ் தாட் உங்களுடைய ஆராவை டிஸ்டர்ப் பண்றது கரெக்டா? ஆமாங்க சார். அப்புறம் நீங்க சாப்பிடுற பொருள் ஏதாவது அடல்ட்ரேஷன் இருந்தா அதுவும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணும் கரெக்டா? கரெக்ட் தாங்க சார். அப்புறம் உங்க வெளியே ஏதாவது ஒரு செல்போன் டவர் அது மாதிரி ஒரு எலக்ட்ரோ அது அந்த மாதிரி இருக்கு, அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, அதுவும் உங்களை பாதிக்கும் கரெக்டா? கரெக்டாங்க சார். அப்புறம் பிளானட் கூட பாதிக்கும்ல. பிளானட் இது கிரகம், நவகிரகம். ஆமாங்க சார். நவகிரகமும் உங்க ஆறாவை பாதிக்குமா? ஆமாங்க சார். நவகிரகம் பாதிக்கும். சரி, அது மட்டும் இல்லாம இந்த வாஸ்து குறைபாடுல பூமிக்கு அடியில இருந்து வர ஜியோபெத்திக் ஸ்ட்ரெஸ்ஸும் ஆறாவை டிஸ்டர்ப் பண்ணும் கரெக்டா? ஆமாங்க சார். ஓகே. இப்போ உங்க ஆறாவை டிஸ்டர்ப் பண்றது என்னன்னு பார்க்கலாமா? பார்க்கலாங்க சார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா? இல்லைங்க சார். எனக்கு வந்து ரொம்ப நாளா உங்ககிட்ட வாய்ப்பு கிடைக்கல. இன்னைக்கு கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே. இப்போ உங்களுடைய ஆறாவை டிஸ்டர்ப் பண்றது என்னன்றது நான் இப்ப அனலைஸ் பண்றேன். ஒரு 2 நிமிஷமா வரேன். ஓகே, இப்போ அனலைஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ உங்களுக்கு உங்க ஆறாவை டிஸ்டர்ப் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளானட், கிரகம், நவகிரகம். அந்த பிளானட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்ல இருக்கு. அது எத்தனை பர்சன்டேஜ் இருந்தா ஆப்டிமல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 30% இருந்தா ஓகே தான். ஆனா இங்க எவ்வளவு இருக்குன்னா 58% இருக்கு. அப்போ அந்த பிளானட் வந்து அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கு ஆறாவை. அடுத்தது வந்து எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி, அதாவது உங்க பக்கத்துல இருக்கிற செல்போன் கோபுரமோ இல்ல நிறைய அந்த ரேடியேஷன் அது வந்து கொஞ்சம் பாதிக்குது. அது 48% தான். அதுக்கு அடுத்தது செல் ஹார்மோனின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பாடியில இருக்கிற செல் எப்பவும் நெகட்டிவான தாட் வரும்போது செல் வந்து அந்த ஹார்மோனியஸ்ல இருந்து கொஞ்சம் லோவா போயிடும். அது வந்து 30 வரைக்கும் இருந்தா ஓகே அலவுடு. பட் உங்களுக்கு எவ்வளவு இருக்குன்னா 44. அப்போ அதுக்கு ஹீலிங் தேவைப்படுது. அதுக்கப்புறம் ஸ்லீப்பிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. ஒரு 30 வரைக்கும் இருந்தா பரவாயில்ல. பட் 40 இருக்கிறதால கொஞ்சம் நைட்டு ஸ்லீப்பிங் வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மைண்ட் செட், மென்டல் எபிலிட்டி, அது அந்த கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ், அது 37% அது பரவாயில்ல. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுடைய ஆறாவை பாதிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இங்க 1 2 3 4 5 விஷயங்கள் சொல்லியிருக்கேன். பட் இதையும் நம்ம சரி பண்ணலாமான்னா இதுக்கு இதை வந்து நம்ம ஹீலிங் மூலமா அந்த வைப்ரேட் பண்ணலாம். அதை பாருங்க, இப்ப பண்றேன் வைப்ரேட்.
நான் எவ்வளவு நேரம் வைப்ரேட் பண்றேன் அப்படின்னா 1 நிமிஷம் 20 செகண்டுக்கு நான் வைப்ரேட் பண்றேன். ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா டைரக்டா உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு, அதாவது ஆரா வந்து இது வரும். அது எப்படி வரும் அப்படின்னா, நீங்க கோயம்புத்தூர் இருக்கீங்க, நான் சென்னையில இருக்கிறேன், அது எப்படி வரும் அப்படின்னா, ஏற்கனவே உங்களுடைய வைப்ரேஷனை கேப்சர் பண்ண இல்லையா, அது எங்க இருந்தாலும் நீங்க அமெரிக்கால இருந்தா கூட போவோம். ஏன்னா டைமு அந்த அந்த டிஸ்டன்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. டிஸ்டன்ஸ் ஹீலிங் தான். டைமு டிஸ்டன்ஸ்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. இன்ஸ்டன்டா போகும். இதுதான் குவாண்டம் சயின்ஸ். இதுக்கு பேர் வந்து குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு சொல்லுவாங்க குவாண்டம் ஃபீல்ட்ல. ஸோ அது பிரகாரம் இப்போ ஹீலிங் ப்ராசஸ் பண்றோம். நான் வந்து ஒரு நாளைக்கு 25 பேருக்கு ஹீலிங் பண்றோம். நிறைய பேருக்கு வந்து ஹீலிங் ப்ராசஸ் எல்லாமே வந்து இப்படிதான் நாங்க நான் பண்ண மேடம் தான் பண்ணிட்டு இருக்காங்க 25 பேருக்கு. டெய்லி வந்து அவங்களுக்கு என்ன அனலைஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு என்ன குறைபாடு இருக்கோ அதுக்கு ஹீலிங் மூலமா நாங்க இந்த ஹார்மோனைஸ் பண்றோம் அவங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட. இதுல இன்னொன்னு கூட இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் உங்களுக்கு வந்து சார் ரொம்ப டென்ஷனா இருக்கு சார், என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, இது இன்னும் அதோட ஃபாஸ்டா ஏதாவது இருக்கா அப்படின்னா, இன்னும் ஒரு ஃபாஸ்டா ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா ஹோமியோபதி, அதாவது கிரியேட்டிவ் ஹோமியோபதி சைக்கிக்னு இருக்கு. அதை யூஸ் பண்ணாலும் குயிக்கா பண்ணலாம். இப்ப நான்லாம் யூஸ்வலா வந்து எனக்கு ஃப்ளவர் மெடிசன்லாம் போட்டா அது செட் ஆகாது. சப்போஸ் எமோஷனலி இம்பேலன்ஸ்ட் ஆயிருக்கு, ஏதோ ஒரு விஷயம் டிசப்பாயின்ட்னா, நான் இமீடியட்டா எனக்கு நானே செல்ஃபா எதை நான் ஹீல் பண்ணிப்பேன் அப்படின்னா, இந்த கிரியேட்டிவ் ஹோமியோபதிக் அப்படின்றது போடுவேன். அது போடும்போது கெமிஸ்ட்ரி வந்து எனக்கு உடம்புல மாறுது நான் பார்த்துருக்கேன். ஸோ இதுதான் உங்களுக்கு இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா மற்றவங்களாம் கேளுங்க, நீங்க கேட்கலாம். ஆன்சர் ரைட்டுங்களா? ஓகே சார். ஓகே, இவ்வளவு நேரம் ஒரு புது டெக்னாலஜியை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இந்த புது டெக்னாலஜி யூஸ் பண்றது இதான் வந்து குவாண்டம் சயின்ஸ். இது வந்து குவாண்டம் சென்சார். இந்த குவாண்டம் சென்சார் தான் உங்களை அனலைஸ் பண்ணி பண்ணுது. இதை மாதிரி எத்தனை சர்வீஸ் பண்ணலாம் அப்படின்னா 239 வகையான சர்வீஸை பண்ணலாம். நான் வந்து கிட்டத்தட்ட மேடம் உங்களுடைய ஹீலிங் எப்படி பண்றீங்கன்றது கொஞ்சம் அவங்களுக்கு சொல்லுங்க. எஸ் சார். ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ மகேஸ்வரி மேடம்க்கு வந்து நம்ம வந்து ஆன்லைன்லயே இப்போ வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம கிட்ட வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் வந்து ஒருத்தருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹீலி டிவைஸ் மூலமா ஒரு 4 விதமான ரிப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். இப்ப சார் மோஸ்ட்லி அது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஆரா அண்ட் சக்ரா அது எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த ரிப்போர்ட் பார்த்து கொடுக்குறோம். 2வது பேட்ச் மெடிசன், தட் மீன்ஸ் உங்களுடைய எமோஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தேவையான பேட்ச் மெடிசன் அந்த ரிப்போர்ட்டு. 3வது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரிப்போர்ட், அது சம்பந்தமா இப்ப சார் எதுவும் இப்ப சொல்லல. இது என்னன்னு பாத்தீங்கன்னா லைஃப்ல எல்லாருக்குமே வந்து கோல் இருக்குங்க. வீடு கட்டணும், இல்ல கார் வாங்கணும், இல்ல பிள்ளைங்களுக்கு படிப்பு, இல்ல பிள்ளைகளோட கல்யாணம், இந்த மாதிரி ஏதோ ஒரு கோல் நம்ம வந்து பிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த கோலை அச்சீவ் பண்றதுக்கு ஒரு 10 பேராமீட்டர் செக் பண்றோங்க இந்த டிவைஸ் மூலமா. இந்த 10 பேராமீட்டரும் உங்களுக்கு உங்க கோலை நீங்க அச்சீவ் பண்றதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கா, சப்போர்ட்டிவா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றோம். சப்போஸ் சப்போர்ட்டிவா இல்லாத விஷயங்கள் இருக்கு அப்படின்னா அதை நம்ம ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமா அதை நம்ம ஆர்கனைஸ் பண்ண முடியும். இது 3வது ரிப்போர்ட். 4வது ரிப்போர்ட் இப்ப கொஞ்சம் முன்னாடி மகேஸ்வரி மேடம்க்கு பண்ணோம் இல்லைங்களா, அதாவது நம்மளுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட், அதாவது ஆறாவை பாதிக்கக்கூடிய இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் இஷ்யூஸ் என்னென்ன அப்படிங்கிற அந்த இதுதான் வந்து லாஸ்ட் ஃபைனல் 4வது ரிப்போர்ட். இந்த 4 ரிப்போர்ட்டுமே பார்க்கும்போது ஏதாவது ஒரு ரிப்போர்ட்ல அவங்களுக்கு டிஸ்பேலன்ஸ் இருக்கு, அதாவது ஃப்ரீக்வன்சி நெகட்டிவா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல ஹீலிங் வந்து நம்ம சஜஸ்ட் பண்றோம். இந்த ஹீலிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய தேவைக்கு ஏற்ப 7 நாளோ இல்ல 14 நாட்களோ இல்ல 21 நாட்களுக்கோ டெய்லி வந்து ஹீல் பண்றோம். இப்ப அந்த ஹீலிங் வந்து எப்படி எங்களுக்கு ரீச் ஆகும் அப்படிங்கறது, அதாவது இப்ப நாங்க இங்க இருந்து பண்றோம், அது உங்களுக்கு கரெக்டா ரீச் ஆகுறது எப்படிங்கிறது சார் சொன்னாங்க. பட் நானும் ஒரு சின்னதா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ நம்ம மொபைல்ல பேசுறதாகட்டும், இல்ல ஒரு எஃப்எம் ரேடியோல பாட்டு கேட்கிறோம், அதுவும் ஒரு சூரியன் எஃப்எம்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க, ரேடியோ மிர்ச்சின்னா அதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரீக்வன்சி மூலமா தான் ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்போ மொபைல்ல நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய மொபைலுக்கும் நான் ஆப்போசிட்ல யார்கிட்ட பேசுறேனோ அவங்களுடைய மொபைலுக்கும் எந்த விதமான கேபிள் கனெக்ஷனும் கிடையாது. ஆனா நம்ம த்ரூ ஃப்ரீக்வன்சி தான் அந்த கம்யூனிகேஷன் வந்து கிளாரிட்டியா இருக்கு. அதே போலதான் இதுவும் பியூர்லி ஃப்ரீக்வன்சி தான். இப்போ மகேஸ்வரி மேடமோட எனர்ஜியை வந்து கேப்சர் பண்ணிட்டு அந்த ப்ரொஃபைல்ல காமிச்சாங்க, எல்லாருமே பார்த்திருப்பீங்க. ஒரு இது மாதிரி வந்து ஒரு அலையிலையா இருக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ரொஃபைல்ல காமிச்சிருப்பாங்க.
இதுதான் அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு. இப்ப இது எப்படி எடுத்துக்கலாம்னா, இப்ப மகேஸ்வரி மேடம்க்கு நான் கால் பண்ணணும்னா, அவங்க நம்பர் என்கிட்ட இருந்தா நான் கால் பண்ணா அது அவங்களுக்கு தான் போய் ரீச் ஆகும். அதே போல அவங்களுக்கு நான் ஒரு போஸ்ட் அனுப்பணும்னா, அவங்க வீட்டு அட்ரஸ் என்கிட்ட இருக்குன்னா, நான் அனுப்பக்கூடிய அந்த போஸ்ட் மகேஸ்வரி மேடம்க்கு தான் போய் சேரும். அதே போல இந்த எனர்ஜி ஃபீல்டு, இப்ப சார் எனர்ஜி ஃபீல்ட வந்து ஸ்கேன் பண்ணாங்க இல்லையா? அந்த எனர்ஜி ஃபீல்டு வந்து லைக் நம்ம கையில இருக்கக்கூடிய ரேகை மாரி யூனிக்கானதுங்க. அது வந்து தனித்துவமானது. ஒருத்தர் மாரி இன்னொருத்தருக்கு கண்டிப்பா இருக்காது. அப்ப என்ன பண்ணுவோம்னா, அதுதான் வந்து அந்த டேட்டா. அதாவது அவங்களுடைய எனர்ஜி ஃபீல்டு தான் நம்மளுடைய டேட்டா. இது வந்து கிளவுட்ல ஏஐ டெக்னாலஜில கிளவுட்ல சேவ் ஆயிருக்கக்கூடிய ஒரு டேட்டா. இப்போ சப்போஸ் நான் மகேஸ்வரி மேடம்க்கு நாளையில இருந்து நான் வந்து ஒரு ஹீல் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ணுவேன்னா, அவங்களுடைய அந்த டேட்டாவ செலக்ட் பண்ணுவேன். மகேஸ்வரி மேடமோட டேட்டாவ செலக்ட் பண்ணும்போது, அந்த வைப்ரேஷன் ஆல்ரெடி நம்மட்ட அவைலபிளா இருக்கு. உங்களுடைய அந்த ஸ்கேன் பண்ண வைப்ரேஷன். அதுக்கு நான் இப்ப என்ன ஹீல் பண்ண போறேன்? மேபி பேட்ச் ஃபிளவர் குடுக்க போறேனா, இல்ல ஆரா கிளென்சிங் பண்ண போறேனா, இல்ல வந்து அந்த பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு என்ன மாரி டிஸ்டர்ப் ஆயிருக்கோ, அதுக்கான கிளென்சிங் குடுக்க போறேனா, எதுவா இருக்கோ, அத செலக்ட் பண்ணி நான் வைப்ரேட் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்ரேஷன் மேடம் போய் ரீச் ஆகும். அவங்க வந்து கோயம்புத்தூர்ல இல்ல. அமெரிக்காலயே இருந்தாலும் சரி, ஏன் சந்திர மண்டலத்திலே இருந்தாலும், ஃப்ரீக்வன்சிக்கு டிஸ்டன்ஸ் ஒரு மேட்டர் கிடையாது. சோ கரெக்ட்டா அவங்கள போய் அது ரீச் ஆகும். இததான் நாங்க வந்து டெய்லி ஒரு 25 பேருக்கு பண்ணிட்டு இருக்கோம். நார்மலா வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தருக்கு ஒரு ஹீலிங் தேவைப்படும். இன்னொருத்தருக்கு 2 தேவைப்படும். இன்னும் ஒரு சிலருக்கு 3 தேவைப்படும். அவங்களுக்கு என்ன தேவையோ அத நாங்க அனலைஸ் பண்ணி, அந்த அனலைஸ் பண்ண ரிப்போர்ட்டுக்கு எவ்ரி மண்டே அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு நாங்க அத வந்து அந்த வைப்ரேஷன் குடுத்துட்டு இருக்கோம். ஸோ டெய்லி வந்து ஒரு 25 பேருக்கு அத வந்து பண்ணிட்டு இருக்கோம். அத நான் தான் வந்து மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆஃப்டர்நூனுக்குள்ள எல்லாருடைய ஹீலிங்கும் வந்து ப்ராசஸ் முடிக்கிறோம். இது நாங்க பண்ண அந்த அந்த ஒரு ஃபீல் வந்து அவங்களுக்கு வித்தின் 1 வீக் ஆஃப் டைம்க்குள்ள அத அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நெறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால, 21 நாள் முடிஞ்சா கூட எனக்கு திரும்ப கன்டின்யூ பண்ணுங்கன்னு கேட்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ இது நல்லா போயின்னு இருக்கு. நல்லபடியா ஹீலிங் குடுத்துட்டு இருக்கோம். தேங்க் யூ சார். ஸோ இந்த டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஹியூமன் பாடியை ஹார்மோனைஸ் பண்றது. நம்மளுடைய ஹியூமன் ஆறாக நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த செல்லுலார் லெவல்ல, அதுவும் பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இருக்கிற இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சியை ஹார்மோனைஸ் பண்றதுக்கு இதை யூஸ் பண்றோம். இன்னொரு டெக்னாலஜி இருக்கு. இதே தான் அட்வான்ஸா இன்னொன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்கு பாருங்க, இந்த டெக்னாலஜி. இது என்ன அப்படின்னா, ஸ்பேஸை ஹார்மோனைஸ் பண்றது. அதாவது நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோமோ, நம்மளை சுத்தி 3 மீட்டர் டயாமீட்டருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே வந்து ஹார்மோனைஸ் பண்ணும். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் ரீசெண்டா ஒரு இடத்துல ஒரு நெகோசியேஷனுக்காக போனேன். அந்த நெகோசியேஷனுக்கு போகும்போது எல்லாமே ஒருத்தர் பேச்சு ஒருத்தர் கேட்கறதே எல்லாம் கச்சா முச்சான்னு எல்லாம் கத்தின்னு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நான் என்ன பண்ணிட்டேன்னா, இது அழகா என்ன பண்ணிட்டேன், ஆன் பண்ணிட்டேன். இதை ஆன் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி நான் என்னோட பேக்ல வச்சேன், வெளியே வச்சுக்கேன். அப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த ஏரியாவுக்குள்ள யாரு வராங்களோ அவங்க எல்லாம் கச்சா முச்சான்னு பேசியிருந்தவங்க எல்லாமே அமைதியாயிட்டாங்க. இது என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த ஏரியா மட்டும் இல்லாம உங்களுடைய அங்க இருக்கிறவங்க அத்தனை பேருடைய சக்ரா வந்து பேலன்ஸ் பண்ணும். இங்க இருக்கிறவங்களுடைய சக்கரா, எல்லாருடைய சக்கராவும் பேலன்ஸ் ஆகும். அங்க இருக்கிற என்விரான்மெண்ட் வந்து ஒரு சுமூகமான ஒரு என்விரான்மெண்ட். நான் செக் பண்ணி பார்த்தேன் 2-3 இடத்துல. ஒரே ஒரு 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 கரெக்டா பண்ற ஒரு இடத்துல போய் இது வச்சா என்ன ஆகுதுன்னா, எல்லாமே ரொம்ப சாந்த சுரபி ஆயிடுறாங்க. சூப்பரா அது வந்து ஒர்க் பண்ணுது. இது ஒரு டிவைஸ். இத பத்தி இன்னும் நிறைய விஷயம் இது 2 தான் நான் வச்சிருக்கிறது யூஸ் பண்றது. இப்போ முதல்ல வந்து நான் யூஸ் பண்ணது கிரில்லியன் போட்டோகிராஃபி. கிரில்லியன் போட்டோகிராஃபி மூலமா 10 விரல்ல இருக்கிற எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி உங்களுடைய ஆரா, சக்கரா இதெல்லாம் அனலைஸ் பண்ணி உங்களுடைய ஆர்கன் எல்லாமே அனலைஸ் பண்ணி உங்களுடைய பிசிக்கல், மென்டல், எமோஷனல், ஸ்பிரிச்சுவல் எப்படி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 பேருக்கு நான் அதை கைட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ரீசெண்டா யூஸ் பண்றது என்னன்னாக்க, இதுலயும் ஆரா, சக்கரா பார்க்கலாம், மற்ற நிறைய விஷயங்களை பார்க்கலாம். இது வந்து உங்களுடைய உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்ட்ல இதுவும் சென்ஸ் பண்ணி அதை வந்து இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணி அதை சரி பண்றது. ஹீலிங்கும் கொடுக்கலாம். பட் இதை வந்து இப்ப நம்ம ஹீலிங் ஹார்மோனைஸ் பண்ணலாம். உங்களுடைய பயோஎனர்ஜெட்டிக் ஃபீல்ட ஹார்மோனைஸ் பண்றதுக்கும் இது யூஸ் பண்றது. இப்போ மகேஸ்வரி மேடத்துக்கு நம்ம எல்லாமே பண்ணிட்டோம். உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்க பார்க்கணும்? இப்போ டைம் இல்லை. இப்போ இந்த அவேர்னஸ், இந்த சயின்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். யாருக்கெல்லாம் பார்க்கணும்? மைக் எப்படி ஆன் பண்றதுன்னு தெரியலையா? எல்லாருக்கும் நான் ரைட்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களே வந்து அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ராஜா, ஓகே. எஸ் ராஜா, நீங்க பேசலாமே.
எஸ் சார். ஆ நான் டெஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன் சார். டெஸ்ட் பண்ணலாம். ஓகே ரைட். ஓகே ஓகே. நீங்க ஒண்ணும் இல்லை, இப்போதைக்கு நம்ம வந்து செஷன்ல எல்லாருக்கும் பண்ண முடியாது. ஏன்னா Okay. இன்னும் சொல்ல போனா அது ஒரு கான்ஃபரன்ஸ் மேடம் கிட்ட மகேஸ்வரி மேடம் பர்மிஷன் வாங்கிட்டு தான் நான் காமிச்சேன் அவங்ககிட்ட. இப்போ Okay. மேடம் ஒரு நம்பர் இருக்கு பாருங்க, பத்மினி மேடம் நம்பர் இருக்கு பாருங்க, 9444505460. Okay, sir. அதுக்கு நீங்க ஃபோன் பண்ணி நீங்க அவங்ககிட்ட கேளுங்க. அவங்க Okay. உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுக்கு கொடுக்கும். இதுல என்ன பண்ணுவோம்னா உங்களுக்கு ஃப்ரீயாவே உங்களுடைய ரிப்போர்ட்டை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன், நீங்க பாத்துங்க. நம்ம மீட்டிங்ல Thank you. அட்டன் பண்ணவங்களுக்கு மட்டும் திஸ் இஸ் ஃப்ரீ. Okay, sir. சப்போஸ் கால் பண்ணும்போது நீங்க மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்க அப்படிங்கறத மென்ஷன் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நார்மலா Sure. என்கேஜ் கூடாது. அதனால நீங்க வந்து மீட்டிங் அட்டென்ட் பண்ணவங்கன்றது ஸ்பெசிஃபைடா மென்ஷன் பண்ணுங்க. அப்படின்னா இவங்க அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லுவாங்க, நீங்க தெரிஞ்சுங்க இந்த சயின்ஸ் என்னன்றது. சப்போஸ் உங்களுக்கு ஈலிங் தேவைப்படும் பட்சத்துல அது அப்புறமா அவங்ககிட்ட பேசிங்க, என்ன ஏதுன்றது, ஈலிங் தேவையா தேவையில்லையா அப்படின்றது. இன்கேஸ் பரவாயில்லையே இந்த டெக்னாலஜி புதுசா இருக்கு, இது 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 நம்ம கிட்ட இருந்தா ஞானப்பிரகாசம் சார் உங்களுக்கு தோணுதா? ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணுங்க. மைக் ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணலாமே. இல்ல நீங்க அன்மியூட் பண்ணலாம். நீங்க அன்மியூட் ஆகுதா? ஓகே, நீங்களே பண்ணலாம், நீங்களே அன்மியூட் பண்ணி பேசலாம். சார் அந்த மைக் சிம்பிள் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுல உங்களோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்க, அது தானா ஓபன் ஆயிடும். உங்களோட ஸ்கிரீன்ல ஒரு மைக் சிம்பிள் கிராஸ் பண்ண மாதிரி இருக்குங்களா, அதுல போய் உங்களோட கர்சரை வச்சு கிளிக் பண்ணுங்க. மொபைல்ல பண்றீங்கன்னா டச் பண்ணுங்க. ஓகே ரைட். ஓகே ஓகே. நீங்க ஒண்ணு பண்ணலாம், இது வந்து நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் இத பத்தி சயின்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க விருப்பப்பட்டால் சரி. நீங்க ம். நாளைக்கு ஓபன் பண்ணிட்டாங்க சார். சார் ஆமா நாளைக்கு 7:30 ஓகே 7:30க்கு வந்து நான் ஒரு இன்னொரு மீட்டிங் வச்சிருக்கேன் இந்த கம்ப்ளீட் இத சயின்ஸை பத்தி. ஓகே. அதாவது யாருக்கு அந்த மீட்டிங் வச்சிருக்கேன்னா இத வந்து ஒரு பிசினஸா எடுத்து பண்ணலாம்னு யாரு ஐடியா வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நான் வந்து ட்ரைனிங் கொடுத்து கைட் பண்றேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா மேடத்துக்கிட்ட நீங்க லிங்க் கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த சரி. லிங்கை பயன்படுத்தி நாளைக்கு 7:30 மணிக்கு இதே மாதிரி மீட்டிங் அட்டன் பண்ணினா இந்த ஃப்ரீக்வன்சி சயின்ஸை பத்தி நான் ஒரு கிளாஸ் எடுக்கிறேன் 7:30க்கு வந்து. இது ஃப்ரீ தான் அந்த கிளாஸ். அது மட்டும் இல்லாம இதை யாராவது இதையே இப்ப நான் என்ன பண்ணணும் இதையே அவங்க பிசினஸா பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது எப்படி பிசினஸா பண்ணலான்றது நான் நாளைக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஓகே ஓகே. யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் அட்டன் பண்றது நாளைக்கு இந்த டெக்னாலஜி தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேம்மா, நோட் பண்ணிங்கம்மா, சாருக்கு அனுப்பிச்சு விட்டுருங்க. ஞானப்பிரகாஷ் அப்புறம் மகேஸ்வரி மேடம். சார் ஞானப்பிரகாஷம் சார். பிசினஸ்னா என்ன எப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க சார். கண்டிப்பா ஞானப்பிரகாஷம் சார், உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து என்னுடைய நம்பருக்கு வந்து ஜஸ்ட் உங்க நேம் போடுங்க, நான் உங்களுக்கு வந்து அந்த லிங்க் அனுப்பி விட்டுறேன் சார். ஓகே ஓகேங்க சார். ஓகே மேடம். சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கும் கொடுங்க. இந்த புது இந்த சயின்ஸ் வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டோம். சரி சரி. கலையமூர்த்தி சார் அண்ட் கார்த்திகேயன் சார், நீங்க 2 பேரும் அட்டென்ட் பண்ண விரும்புறீங்களா? ஆமா, அப்புறம் மில்லினியர் அவரு உங்க பேர் என்ன சார்? நீங்க மில்லினியரும் போட்டிருக்கீங்க. பத்மசேகர். சார் பத்மசேகர் சார், நான் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். என்னோட நம்பர் நீங்க எல்லாருமே எடுத்துக்கங்க. இந்த நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க, நான் இம்மீடியட்டா உங்களுக்கு வந்து நான் அந்த லிங்க் கொடுத்துடுறேன். இந்த லிங்க் இங்க இருக்கு பாருங்க, Okay, thank இந்த சாட் பாக்ஸ்ல அவங்க லிங்க் கொடுத்திருப்பாங்க. இல்ல சார், நான் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன், சாட் பாக்ஸ்ல லிங்க் தரல. மொபைல் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். அவங்க யாரெல்லாம் எனக்கு மொபைல் மெசேஜ் போட்டு கேக்குறாங்களோ அவங்களுக்குலாம் தனிப்பட்ட முறையில அனுப்பி கொடுங்க. தேங்க்யூ சார். ஓகேவா? Okay, ஸோ நாளைக்கு நீங்க இதை அட்டன் பண்ணா இன்னும் சூப்பரா அதை பத்தி சயின்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது என்ன குவாண்டம் சென்சாரு, இந்த குவாண்டம் சென்சார் சயின்ஸ் எப்படி வேலை செய்யுது, இது மூலமா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இல்ல சப்போஸ் இதை நீங்க வாங்கி நீங்க உங்களுடைய பிசினஸுக்கு, அதாவது உங்க பர்சனல் யூஸுக்கு யூஸ் பண்ணாதும் பண்ணிக்கலாம். இல்ல இதையே
பிசினஸா நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா, இப்ப நீங்க ரேக்கி ஹீலர் இருக்கலாம், இல்ல சித்த வைத்தியம் பார்க்கலாம், இல்ல பிராணிக் ஹீலரா இருக்கலாம், இல்ல நீங்க அஸ்ட்ராலஜியா இருக்கலாம், இல்ல ஐடி ஐடி ஒர்க் பண்ணலாம், இல்ல உங்களுக்கு புதுசா இந்த பிசினஸ கத்துக்கிட்டு இது ஒரு வியாபாரமா பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, நீங்க நாளைக்கு சொல்ல போற இன்ஃபர்மேஷனை பாருங்க, தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு அதுல வந்து ஓகே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னா என் கூட கான்டாக்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபர்தரா கைட் பண்ணி நான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். ஏன்னா நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன பிசினஸ் பண்ணலாம், எப்படி பண்ணலாம், அதுவும் லாபகரமா எப்படி பண்றது. எந்த பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு மக்களுக்கு என்ன தேவை, என்ன சேலஞ்ச் இருக்கோ அந்த சேலஞ்சை அட்ரஸ் பண்றாங்க. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மக்களுக்கு கிட்டத்தட்ட 74% ஆஃப் மக்களுக்கு என்ன பிரச்சனைனா ஸ்ட்ரெஸ். அப்போ அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கிட்ட இந்த டிவைஸை யூஸ் பண்ணி அவங்க ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அந்த எமோஷனல் இம்பேலன்ஸை சரி பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், நம்மளுடைய எமோஷன், அது எனர்ஜி அண்ட் மோஷன் தான் எமோஷன். இந்த நெகட்டிவ் தாட்டை இம்மிடியேட்டா நம்ம பாசிட்டிவ் தாட்டா மாத்தணும். செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நமக்கு என்ன உணர்வு வருதுன்றது தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், அவேர்னஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். பட் நம்ம நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வந்தா நல்லதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நெகட்டிவ்ல இருந்து பாசிட்டிவ் வர முடியாம முழிச்சுட்டு இருக்கோம், சிக்கிக்கிட்டு இருக்கோம்னா அந்த சிக்கல்ல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி குவாண்டம் டிவைஸ் மூலமா இந்த ஹீலிங் கொடுக்கறது மூலமா ரிலீஸ் பண்ணலாம். அதாவது மாத்திரை சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், ஆனா இது நோ சைடு எஃபெக்ட் எல்லாமே அதை நம்ம வந்து ஹார்மோனைஸ் பண்ணலாம் அவங்களுடைய எமோஷனல் இம்பேலன்ஸ். இதுதான் அந்த சயின்ஸ். ஸோ நான் இங்க சொல்ல வந்த விருப்பம் என்னன்னா, எமோஷனல் இம்பேலன்ஸை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் தான் நம்முடைய கிளாஸினுடைய அப்ஜெக்டிவ். பட் இதை சரி பண்றதுக்கு என்ன டூல் இருக்கு, என்ன டூல் சயின்டிபிக்கா என்ன டூல் இருக்குன்றது சரி நீங்க தெரிஞ்சுக்கணுமேன்றதுக்காக ஒரு டெமோவே காமிச்சேன். அதுக்கு நம்ம மகேஸ்வரி மேடத்துக்கு ரொம்ப நன்றி. அவங்க டெமோவை வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஓகே எனக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். இல்லைங்க சார், நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வத்துல இருக்கேன். உண்மைதாங்க. அது போக நான் சக்கரா தியானம், பிரபஞ்ச தியானம்ட்டு சில விஷயங்கள்ல கத்துக்கிட்டு இருக்கேன். அது நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். நான் கொஞ்சம் அந்த தியானம் கத்துக்கிறதுக்காக கொஞ்சம் நேரத்துல எந்திரிக்கிற, தூக்கம் கேடுறது கரெக்ட் தான் நீங்க சொன்னது. அப்புறம் இதுல கத்துக்கிட்டதுல நீங்க எந்தெந்த சக்கரம் நல்லா வேலை செய்யுதுங்கிறது, வேலை செய்யுதுங்கன்னு தெரியுது, எதுல இம்பேலன்ஸ் இல்லைங்க அப்படிங்கறது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க. அவங்க ஒரு போன மாசம் வந்து அந்த ஒரு விஷயம் எடுத்தாங்க. அதுல வந்து என்னோட பேலன்ஸ் வந்து 68% இருக்குது. 68.7 வரைக்கும் நான் கரெக்டா இருக்கேன். மிச்சம் நீங்க சொன்னதேதான் 32% வந்து எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கேன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா அவங்க போன மாசம் அப்படிதான் சொல்லிட்டு அவங்க என்னன்னாங்க, 90 நாளைக்கு எனக்கு இன்னும் மென்டல் ரீடிங் கிளாஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து கொஞ்சம் பேலன்ஸ் சரி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு, எங்க குரு சொல்லியிருக்காரு. பட் நான் எனக்கு வந்து உங்ககிட்ட அந்த போட்டோ இது பாக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அந்த ஆர்வம் எனக்கு ரொம்ப நிறைய இருக்கு. எனக்கு உங்க எனர்ஜி மேல எனக்கு நம்பிக்கை அதிகம் சார். நான் முதல்ல நான் கேட்டது டெலிகிராம் குரூப்ல. அப்ப அது வந்து எனக்கு இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த இதே பாக்கணும்னு ரொம்ப ஆசையா இருந்தேன். ஜஸ்ட் அது நான் நேத்தே நினைச்சேன், இன்னைக்கு கண்டிப்பா பாக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. முதல்ல என்னை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அப்ப நான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் ஒரு 70% வரைக்கும் வந்திருக்கதே பெரிய விஷயம், மிகப்பெரிய விஷயம். உண்மைதான். இதுக்கு முன்னால வந்து நான் நிறைய விஷயங்கள்ல ரொம்ப வீக்கா இருந்திருக்கேன். சூரிய நமஸ்காரம் நான் நினைக்கிறேன் நல்லா பண்றேன்னா அது காரணம் நீங்க தான். முதல்ல நீங்க வந்து அந்த இதுல குரூப்ல சொன்னதுன்னா சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு. நான் அது ஒரு 70 வயசு பாட்டி கிட்ட கத்துக்கிட்டேங்க. சூரிய நமஸ்காரம் டிகிரி ஹோல்டரா கத்துக்கிட்டதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் சூரிய நமஸ்காரத்தை கரெக்டா பண்றேங்காட்டிதான் இந்த லெவல்ல இருக்கேன். உண்மைதான். இது பண்ணா மட்டும் தான் நீங்க சுத்தமாவே ஒண்ணுமே இருந்திருக்காது. நீங்க வந்து இன்பேலன்ஸ் கரெக்டாவே சொல்லிருப்பீங்க. நான் ஒரு பிரச்சனை கையில எடுத்திருக்கேன். அது ஒரு எமோஷனல் சில விஷயங்கள் அப்பப்ப திடீர்னு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா ஒரு எமோஷனல் வந்துட்டு இருக்கு. எல்லாமே கரெக்டா தான் சார். ஒரு எழுத்து கூட தப்பு இல்ல. எல்லாமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. நான் கொடுத்த ரிப்போர்ட் வந்து எல்லாமே கரெக்டா தான் சொல்லிருக்கேன் இல்லையா? ஆமாங்க சார், எல்லாமே கரெக்டா தான் சொல்லிருக்கீங்க. என்னென்ன சக்கரா பேலன்ஸ் இல்லைங்கிறத நான் நாளைக்கு மேம் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேங்க, எதை என்ன பண்ணணும்னு சொல்லி. என்னோட நம்பருக்கு மட்டும் அனுப்பி விட்டுருங்க. நான் மேம் கிட்ட கேட்டுட்டு என்னென்ன பண்ணணும், அதாவது வேற ஏதாவது ஹீலிங் பண்ணணுமா என்னன்னு நான் மேம் கிட்ட ஃப்ரீயா இருக்கும்போது பேசிக்கிறேன். கண்டிப்பா பேசலாம். ஓகே கண்டிப்பா. ஏன்னா இன்னும் கொஞ்சம் எதுல நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் ஒரு பிசினஸ்ல இறங்கணும். அப்ப வந்து என்ன இன்னும் கொஞ்சம் அந்த 30% ஈக்குவலா கொண்டு வரணும்னு என்னோட ஆசை. சூப்பர். அதனாலதாங்க. ஓகே ரைட் மேடம், தேங்க் யூ. மத்தவங்களுக்கு வேற ஏதாவது உங்களுக்கு என்ன ஃபீல் பண்றீங்க? ஞானபிரகம் சார், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? இல்ல இது
சயின்டிஃபிக்கா பண்றதுதான். ம். நம்ம இதுல ஹிப்னாட்டிசம், மெஸ்மரிசம் சொல்லி நம்ம ஒரு வைப்ரேஷன் அனுப்புறோம். அது மாதிரி வந்து இது சயின்டிஃபிக்கா அனுப்புறோம். நல்லா இருக்கு. ஏன்னா நம்ம என்னன்னா நம்ம எனர்ஜி ஃபார்ம் தான். நம்ம எனர்ஜி தான் வைப்ரேட் ஆகுது சர்டன் ஃப்ரீக்வன்சில. இப்ப ஆமா. ரேடியோ கூட எப்படி ஆபரேட் ஆகுது அப்படின்னா, ரேடியோல பாட்டு எப்படி கேக்குதுன்னா, அந்த அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டியூன் பண்ணும்போது அதை கரெக்டா அது மேட்ச் ஆகி அதுக்கு உண்டான கண்டென்ட் நம்ம ஆடியோவா கேட்கறோம். ஆமா. சூரியன் எஃப்எம்னா 93.5 அது வேண்டாம் நமக்கு ரேடியோ மேட்ச் வேணும் அப்படின்னா ரேடியோ மேட்சுக்கு 98.3க்கு அது டியூன் பண்ணும்போது அதுல வர ஆடியோ கேட்கறோம் இல்லையா? ஆமா. அதே மாதிரி டிவி கூட என்ன பண்ணுதுன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில இருக்கிற ஆண்டனா பூஸ்ட் மூலமா சிக்னல் எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணுது. ஆனா ரிசீவ் பண்ணது நம்ம செட் ஆஃப் பாக்ஸ்ல நம்ம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோமோ அந்த ஃப்ரீக்வன்சி மேட்ச் ஆனது மட்டும் தான் நம்ம வந்து பார்க்கணும். அப்போ எல்லாமே ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ் எல்லாமே எந்த ஆங்கிள் ஒர்க் பண்ணுது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்வன்சி அடிப்படையில தான். பட் நம்மளும் அப்படிதான் ஃப்ரீக்வன்சி அடிப்படையில ஒர்க் பண்றோம். இதை யாரு சொன்னா அப்படின்னாக்க நிக்கோலா டெஸ்லா. நிக்கோலா டெஸ்லா அவர் தான் சொன்னது எனர்ஜி, ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். சரி. இன்னொன்று வந்து சேஞ்ச் ஒரு வைப்ரேஷன், சேஞ்ச் ஒரு லைஃப் அப்படின்னு சொன்னது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா புத்தர் சொல்லிருக்காரு. புத்தர் என்ன சொன்னாருனாக்கா அவரே தான் சொல்லிருக்காரு, சேஞ்ச் ஒரு வைப்ரேஷன், சேஞ்ச் ஒரு லைஃப். யாரு? புத்தர் சொன்னது. அப்போ வைப்ரேஷன்ன்றது என்னன்னா அந்த எனர்ஜி தான் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஃப்ரீக்வன்சில டிராவல் பண்ணுது பிரபஞ்சத்துக்கு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணி தான் நம்ம கிட்ட நம்ம ரிசீவ் பண்றோம். அப்போ எல்லாமே இது என்னன்னாக்கா எல்லாமே சயின்டிபிக் தான். இன்னும் சொல்ல போனா இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு போனா எல்லாருமே ஆளுக்கு ஒண்ணு பாக்கெட்ல வச்சுட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் ஃப்ரீக்வன்சி மூலமா அவங்க சரி பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் சொல்ல போனா நான் என்னோட கிளைண்ட்டை பார்க்கும்போது ரொம்ப டைம் ஆயிடுச்சு, எனக்கு சாப்பிடறதுக்கும் டைம் இல்லை அப்படின்னா இதுல ஒரு நியூட்ரிஷன் ப்ரோக்ராம் இருக்கு. அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணி நான் ஒர்க் பண்ணுவேன். ஓகே ஓகே. அதாவது இந்த ஸ்மூத்தி நான் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்மூத்தி ஸ்மூத்தினா தெரியல உங்களுக்கு? கேள்விப்பட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி இது எல்லாத்தையும் அரைச்சு வாழைப்பழம் இதெல்லாம் போட்டு அரைச்சு பால் இதெல்லாம் போட்டு குடிப்பாங்க. அந்த நியூட்ரிஷன் ஃபுட் இருக்கு இல்லையா, அதுக்கு ஈக்குவலண்டா ஃப்ரீக்வன்சி இந்த டிவைஸ் அனுப்பும் நம்மளுடைய பாடி. அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. நாளைக்கு நீங்க நாளைக்கு அட்டெண்ட் பண்ணுங்க, அதுல நிறைய விஷயம் சொல்லுவாங்க. ஓகே. வேற ஞானப்பிரகாசம் சார் உங்க நம்பர் மட்டும் எனக்கு கொஞ்சம் சாட் பாக்ஸ்ல போடுறீங்களா? நோட் பண்ணிக்கோங்க. சொல்லுங்க. 90039 0039 72239. 72239. ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே. நம்ம செஷனை கம்ப்ளீட் பண்றதுக்கு முன்னாடி வேற ஏதாவது டவுட் அந்த ராஜா நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கீங்க, நீங்க பேசலாம். சார் டெஸ்ட் பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லையா, அது நாளைக்கு பண்ணலாமா? நாளைக்கு சண்டே இல்ல, நாளைக்கு இல்ல, நாளைக்கு பண்ணலாம். நீங்க மேடம் கான்டாக்ட் பண்ணா மேடம் அங்க இருந்தே ரிமோட்ல அவங்க உங்ககிட்ட டீடைல்ஸ் வாங்கிட்டு அவங்க செக் பண்ணி சொல்லுவாங்க. சரிங்க சார். சண்டே மண்டே நீங்க பாத்துங்க. சார் எங்க இருந்து வரணும் சார் நீங்க? மேடம் நான் இப்போ கேலிக்கட்ல இருக்கேன் மேடம். சோ ஆன்லைன்ல பண்ணணும் சார். ஆன்லைன்ல ஓகேவா சார் நாளைக்கு? இல்ல நாளைக்கு வேண்டாம், மண்டே அனுப்பலாம். கொஞ்சம் ஒரு ஓகே சார். நான் மண்டே உங்களுக்கு ஷெட்யூல் பண்றேன் சார். நீங்க கால் பண்ணுங்க நாளைக்கு, நம்ம அதை ஷெட்யூல் பண்ணிக்கலாம் சார் மண்டேக்கு. ஓகே மேடம், தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. சார் இளங்கோவன் சார். சார் லைன்ல இருக்கீங்களா சார்? ஓகே, ஐ அம் பேக். எஸ். ஓகே, வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? செஷன் கம்ப்ளீட் பண்ணலாமா சார்? ஜஸ்ட் 99 ரூபீஸ்க்கு இவ்வளவு ஒரு டெப்தான ஒரு சப்ஜெக்ட் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. ஆமா
ஆமா இது இந்த ப்ரோக்ராமுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபாய் ஃபீஸ் வாங்குற கோர்ஸுகள்லாம் இருக்கிற மத்தியில ஃபர்ஸ்ட் 99 ருபீஸுக்கு என்ன, அதாவது ஒரு உலகத்திலே 10 இடத்துக்குள்ள உள்ள என்ன எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்றீங்க 10 இடத்துல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதை டெப்தா சொல்லினதுக்கு முதல்ல கூட நன்றி சார். உங்களால மட்டும்தான் அந்த மாதிரி கொடுக்க முடியும். நிறைய ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன், நிறைய விஷயத்தை எடுத்திருக்கிறேன், என்னையும் மேலும் எடுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓகே ஓகே கிட்டத்தட்ட ஒரு அடுத்து இன்னும் ஆகஸ்ட் மாசம் ஒரு ப்ரோக்ராம் நான் அனௌன்ஸ் பண்றேன். சரி சார். நீங்க போஸ்டர் பார்த்தா நீங்க அட்டன் பண்ணுங்க. அது என்ன ப்ரோக்ராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நான் வந்து இது வரைக்கும் ஒரு 3000 பேரை பார்த்திருக்கேன். இதுல நிறைய பிரச்சனை எங்கன்னு பார்த்தா கணவன் மனைவி பிரச்சனை தான் அதிகமா இருக்கு. கண்டிப்பா ஆமா, ஸ்பௌஸுக்குள்ள ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கு. பட் அதுக்கு நான் வந்து புதுசா ஒரு ப்ரோக்ராம் போறேன். ப்ரோக்ராம் பேரு வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேரிட்டல் பிளிஸ். சூப்பர். ப்ரோக்ராம் பேர் வந்து மேரிட்டல் பிளிஸ். இது எதுக்கா யாரெல்லாம் அந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம்னா, திருமணம் ஆக போறவங்க, திருமணம் ஆனவங்க, திருமணம் ஆகி 20-40 வருஷம் ஆனவங்க எல்லாருக்கும் சூட் ஆகுற மாதிரி நான் ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வரேன். ப்ரோக்ராமோடைய எத்தனை மணி நேரம் பண்ண போறேன்னா ஒரு 3 hours பண்ண போறேன். ஃபீஸ் வந்து இப்போதைக்கு நான் டிசைட் பண்ணிக்கிறது சேம் 99 தான். பயங்கரம் சார். சார் இன்னொரு ப்ரோக்ராம் பத்தியும் சொல்லிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் சார். எது? வர 29ஆம் தேதியில இருந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 7ஆம் தேதி வரைக்கும் மணி வெல்னஸ் ப்ரோக்ராமும் கொடுக்க போறோம். அதுவும் இருக்கு சார். மணி வெல்னஸ். ஆமா சார். பணத்தை எப்படி அட்ராக்ட் பண்றது? கண்டிப்பா சார் அட்டன் பண்ணுவோம். கண்டிப்பா அட்டன் பண்ணலாம். அனுப்புங்க. கண்டிப்பா நீங்க போஸ்டர் பாருங்க. நான் உங்களுக்கு நீங்க குரூப்ல இருக்கிறதால உங்களுக்கு போஸ்ட் அனுப்புறோம் பாருங்க. குரூப்ல வரும் சார். எல்லா ப்ரோக்ராமோட போஸ்டும் குரூப்ல போஸ்ட் பண்ணுவோம். யாரும் குரூப்பை விட்டு வெளியே போகாதீங்க. குரூப்ல உங்களுக்கு எல்லா தகவலும் ஷேர் பண்ணுங்க சார். மொத்த மீட்டிங் வந்து குரூப்ல இருக்கு சார். உங்க குரூப்ல இருக்கிறது ஒரு பெரிய பாக்கியமா நினைக்கிறேன் சார். என்ன பேர்ல இருக்கீங்க நீங்க? என்ன பேர்ல இருக்கீங்க? பத்மசேகர் சார். சார் பேரு பத்மசேகர் பேர்ல இருக்கோம். பத்மசேகர் எல்லா குரூப்லயும் இருக்கிறேன். ஓகே பத்மசேகர். ரைட். ஆமா சார். ஆமா சார். குரூப்ல அந்த குரூப்ல நிறைய மீட்டிங்ஸ் தகவல் கிடைக்குது. அது மூலமா அட்டன் பண்றேன். ஓகே. லைவ் ப்ரோகிராம் அட்டன் பண்ணிருக்கேன் சார். சென்னையில வந்து எனக்கு நேட்டிவ் உங்களோட போட்டோ எடுத்துருக்கேன். என்ன இருக்குது சார்? அப்படியா? எங்க? சென்னையில லைவ் ப்ரோகிராம் பண்ணி முடிச்சோன்னு போட்டோ எடுத்தேன். பத்மினி மேடம் எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துறேன். என்ன இன்னுமே இருக்குது. சார். ஆமா சார். விஜய் பார்க்கா வெஸ்டின் பார்க்ல வந்திருக்கீங்களா சார்? விஜய் பார்க் நினைக்கிறேன். ஆமா ஓகே. வெஸ்டின் பார்க். சாரி வெஸ்டின் பார்க். எஸ் வெஸ்டின் பார்க். ரைட். ஓகே அது அந்த அதுல இருந்து என்ன அந்த போட்டோ பத்திரமா இருக்குது சார். மதுரையில மீட் பண்ணிருக்கேன். கிரில்லியன் போட்டோகிராஃபி எடுக்க வந்து மதுரையில மீட் பண்ணிருக்கேன். ஓ மதுரையில வந்திருக்கீங்க. ஓ ரைட். அப்ப நம்மள தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா சார். உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் என் கையில இருந்தா தானே நான் ஒரு மனுஷனா மாறுறது முடியும். அது ஒன்றோடு ஒன்று கை கோர்க்கும். ரொம்ப நன்றி சார். நன்றி. ஓகே ரைட் மேடம். ஓகே நம்ம ஃபைனலா செஷன் க்ளோஸ் பண்ணலாம். ஓகே. நம்ம இந்த 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமான எமோஷன்ஸ் அதை பத்தி தான் இன்னைக்கு இந்த 2 நாள் பயிற்சியில தெரிஞ்சுக்கிட்டோம். உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களும், அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒரு நிகழ்வையும் நம்ம எப்படி எடுத்துக்கிறோங்கிறத பொறுத்து தான் அதோட அடுத்த ஸ்டெப்பே இருக்கு. ஸோ அந்த வகையில எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க லைஃப்ல நல்ல சக்சஸ் ஆயிட்டே போறாங்க. ஸோ அந்த சூட்சுமத்தை தான் நம்ம இந்த 2 நாள் பயிற்சியில இளங்கோவன் சார் கற்றுக் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா இந்த பயிற்சி உங்க அத்தனை பேருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். இதை கத்துக்கிட்டதோட மட்டும் விட்டுறாம அதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க லைஃப்ல அது ஒரு பெரிய மாற்றமா அது கண்டிப்பா இருக்கதான் போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜி பத்தி நிறைய பேசியிருக்கிறோம். எனர்ஜி எப்படி இப்போ நம்ம மேடம்க்கு வந்து இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தோம். சிலர் வந்து இன்னும் எங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ உங்க எத்தனை பேருக்கும் பயனுள்ள வகையில இப்ப நம்ம நம்பர் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் குரூப்ல. என்னுடைய நம்பர் தெரியாதவங்க அந்த நம்பரை எடுத்துக்கங்க. இந்த நம்பர்ல உங்களுக்கு எந்த சம்பந்தமான டவுட்ஸ் இருந்தாலும் இல்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும்னாலும் எதுவா இருந்தாலும் நீங்க கால் பண்ணலாம். அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸோட டீடைல்ஸ் எல்லாம் நம்ம குரூப் வாயிலா தான் ஷேர் பண்ண போறோம். ஸோ கண்டிப்பா வந்து அது உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்.
இந்த 2 நாள் எங்களோட நீங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. நான் எப்பவுமே சொல்றதுதான், அதாவது நம்ம வந்து நேரத்தை நீங்க ஸ்பெண்ட் பண்ணலைங்க, உங்க வாழ்க்கையை இந்த 2 நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கீங்க. இந்த பயிற்சி உங்க வாழ்க்கையை இன்னும் ஒரு நல்ல டியூன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியா இருக்கும் அப்படிங்கிறதுல எங்களுக்கு எந்த டவுட்டுமே இல்லை. ஸோ உங்க அத்தனை பேருக்கும் எங்களோட நன்றிகள். இளங்கோவன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா 2 நாள் பயிற்சியை ரொம்ப அழகா கொண்டு போயிருந்தாரு. ஸோ கண்டிப்பா எல்லாருக்குமே இது ஒரு 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 அருமையான ஒரு ஐ ஓப்பனரா இருக்கும். நன்றி நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஓகே, ஆல். நன்றி நன்றி நன்றி. அட்டன் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. மீண்டும் நம்ம சந்திப்போம் அடுத்த நிகழ்வுல. இன்னும் புது புது விஷயங்கள்ல உங்களை அனைவரும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச்.